கத்தி தாங்க, கத்திரிக்கோலை தாங்க. ஏய், ஒரு கட்டி என்ன கணக்கை கட்டி வருகுது? இதான் சாமா. இனி இனி தலையிடி, இனி வராது, மூறாது. சரி, இப்போ மந்திர வேலை நடக்க போகுது. அப்படி சுவாய் சுஃப் சுலாம் பிரகதம் கசுவர்ணம் சுவாய் சுஃப் அப்படியே எழுப்புறார். மேஜிக் பேபி என்று இந்த பிள்ளைக்கு பேர். வந்துடுச்சு. அப்போ எப்படி செய்யும்போது என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஏதோ அவன் அதிசயமாக செய்கிறான், இன்னும் வித்தியாசமாக நடந்து போச்சு, இருந்தது அப்படி இல்லாமல் போச்சு, மறு இன்னொருத்தன் பொக்கெட்லேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அதிசயப்பட்டு போகிறாங்க. அதிசயப்பட்டு போனால் என்ன, அதாவது ஒரு ஒரேஞ்ச், இந்த ஒரேஞ்ச் பழத்தை நாம் இப்போ வரலாறு பின்னணியிலிருந்து இந்த பலஸ்தீனத்தை நாம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். யாரை பின்பற்றுறான்? யூத கிறிஸ்தவர்களை பின்பற்றிட்டு மஸ்ஜிதுல் அக்ஸா வெற்றி கொள்ளப்படும் என்றால் அது எப்படி? அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க இஸ்லாத்தின் பெயரால் நம்முடைய சமூகத்தில் ஏற்படக்கூடிய மந்திரம் என்ற பெயரால், தாயத்து தகடு என்ற பெயரால் நடக்கக்கூடிய ஏமாற்றங்களை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டித்தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியிலே குர்ஆன் ஹதீஸ் விளக்கங்களோடு நடைமுறையில் உள்ள சில விஷயங்களையும் தத்ரூபமாக செயல் வடிவத்திலே செய்து காட்டியும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை தொடர இருப்பதனால் தயவுசெய்து அமைதியை பேணி இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய ஒத்துழைப்பை வழங்குமாறு வேண்டிக் கொள்கின்றேன். அத்தோடு என்னுடைய இந்த நிகழ்ச்சியை இதற்கு முன்னால் வேறு ஊர்களிலோ அல்லது இணையதளங்களினூடாகவோ சிடிக்களினூடாகவோ பார்த்திருப்பீர்கள். ஒரு சில நிகழ்ச்சிகள் நான் பின்னால் உங்களுக்கு சொல்லி காட்ட இருக்கிறேன், எப்படி அந்த தந்திர வேலைகளை செய்கிறார்கள் என்று. அது உங்களுக்கு ஒரு தெரிந்த ஒரு விடயமாக இருந்தால் தயவுசெய்து சத்தம் போடாமல் அமைதியாக இருங்கள். ஏனென்றால் தெரியாத ஒருத்தருக்கு நீங்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டால் இந்த நிகழ்ச்சியை அவரால் ரசிக்க முடியாமல் போய்விடும். எனவே தயவுசெய்து அமைதியை பெறுங்கள். நான் தான் எல்லா விஷயத்தையும் சொல்லி காட்ட போகின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே நாம் இஸ்லாத்தின் பெயரால் ஏற்படக்கூடிய மருத்துவ முறைகள், ஏமாற்று பேர் வழிகளை எல்லாம் நாம் சொல்லி காட்ட இருக்கின்றோம். முதலிலே ஒரு தவறுக்காக நான் மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கிறது. இணையதளத்திலே வாட்ஸ்அப்பிலே இந்த நிகழ்ச்சியினுடைய விளம்பரத்தை பார்த்தேன். அதிலே டாக்டர் அப்துல் ஹமீத் என்று தவறாக போட்டிருக்கின்றார்கள். நான் டாக்டர் கிடையாது, நான் ஒரு உளவள துணையாளர் மட்டும்தான், கவுன்சிலர், அவ்வளோதான். ஒரு உளவாள துணையாளர், ஒரு ஹிப்னோட்டிஸ்ட், அதோடு ஒரு மௌலவி. டாக்டர் என்று தப்பாக போட்டிக்கிறாங்க, நான் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் சொல்லவும் இல்லை, அப்படி போட சொல்லி அவங்க அப்படி நினச்சிக்கிட்டாங்க. என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு மக்கள் வாரதால் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவங்களுக்காக வருவாங்க. அது நான் ஹிப்னோட்டிசம், அடுத்தது கவுன்சிலிங்,
இந்த அடிப்படையில் சில மனநோய்களை தீர்த்து வச்சதுனால இவங்க டாக்டர்ன்னு நினச்சிட்டாங்க. நாங்கள் டேப்லெட் கொடுக்க முடியாது, நாங்கள் டாக்டர் இல்லை, நாங்கள் ஒரு டாக்டருக்கு கீழே வேலை செய்கிறவங்க. அதுக்கு நான் முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு முன்னால் ஒரு சில விஷயங்களை நான் செய்து காட்டிட்டு அதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் நம்ம குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் ஒரு விஷயத்தை நாங்கள் பேசிட்டு பின்னாடியும் ஒரு சில விஷயங்களை நாங்கள் செய்து காட்ட இருக்கிறோம். முதல்ல எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன ட்ரிக்ஸ். உதாரணத்துக்கு இந்த கொயினை பாருங்கள். இந்த கொயினை எடுத்து நான் இப்போ கைக்குள்ளே வைக்கிறேன். அதாவது ஒரு சின்ன ட்ரிக்ஸ். இப்போ ஒரு கொயினை பாருங்கள். இந்த கொயினை நான் வான்னு கூப்பிட்டா வரப்போகுது. வா வா. கூப்பிட்டா வந்துக்கிட்டே இருக்கு பாருங்கள், ஏறிக்கிட்டே இருக்கு கையில். இது எப்படி அனுச்சுன்னா, இதை நான் ஒரு முடியில் கட்டி தொங்க விட்டிங்க, அவ்வளோ. ஒரு முடியில் கட்டி தொங்க விட்டி இதை என்னுடைய பட்டனில் சுற்றி இருக்கிறேன். ஒரு பட்டனில் சுற்றிட்டேன், அவ்வளோதான். இதை வச்சு தான் அந்த அந்தரத்தில் நிப்பாட்டுறதெல்லாம் செய்வாங்க. இப்படி வச்சு என்ன செய்வாங்க, இப்படி அந்தரத்தில் விடுவாங்க. அதை இங்கே கட்டுவாங்க, குளரில் கட்டி இப்படி அந்தரத்தில் நிப்பாட்டுவாங்க. இது நம்ம குனிஞ்சு செய்ய வேண்டியிருக்குது. அந்தரத்தில் செய்வாங்க. ஒரு சின்ன ஒரு ட்ரிக்ஸ், அவ்வளோதான். ஆக இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை தான் இன்றைக்கு என்ன செய்கிறாங்க, செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, ஏமாந்து போயிடக்கூடாது. அப்படி நான் நிறைய விஷயங்கள் என்ன செய்ய போகிறேன், உங்களுக்கு நான் செய்து காட்டுறதுக்கு இருக்கிறேன். அதில் பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, இன்னல்லாஹ ஜஅல லி குல்லி தாயின் தவான். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா நோய்க்கும் மருந்தை வைத்து படைத்திருக்கிறான். நீங்கள் மருந்து செய்யுங்க, ஆனால் ஹராத்தை கொண்டு மருந்து செய்யாதீங்க அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இன்னல்லாஹ ஜஅல லி குல்லி தாயின் தவான் ததாவ் வலா ததாவ் பில் ஹராம். நீங்கள் மருந்து செய்யுங்க, ஆனால் ஹராத்தை கொண்டு மருந்து செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. எனவே நாங்கள் ஹராமான முறையில் எந்த ஒரு மருத்துவத்துக்குள்ளேயும் நாங்கள் நுழையக்கூடாது. இன்றைக்கு மக்கள் தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நோயை வைத்து தங்களுடைய நோயை ரெண்டாக பிரிக்கிறாங்க. உடல் நோய், அடுத்தது பேய் நோய் என்று ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒரு சில விஷயங்கள் அதிசயமாக தென்படுகின்ற போது, சில நோய்கள் அதிசயமாக தென்படுகின்ற போது அந்த நோய்களை ஒரு குறிகாரன் சாத்திரகாரன்ட்ட போகிறது, மந்திரிக்கிறது, தாயத்து போகிறது, இது மாதிரியான வேலைகளில் ஈடுபட்டு அதை குணப்படுத்துறதுக்காக முயற்சி செய்கிறத நாங்கள் பார்க்கலாம். எனவே அந்த அடிப்படையில் இன்னைக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, நம்ம ஊரில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தால், ஏதாவது வித்தியாசமான ஒரு நோயை காணுகின்ற போது, தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய நோயில் வித்தியாசமான நோயை பார்க்கின்ற போது என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இது ஏதோ பில்லி சூனியம், ஏதோ மந்திர வேலை நடந்திருக்குது, ஜின் என்னமோ பகையாக இருக்குது அப்படின்னு நினச்சி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த நோய்க்கு ஒரு மந்திரவாதிக்கிட்டையோ ஒரு அசரத்துக்கிட்டையோ போய் மருத்துவம் செய்யக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கலாம். அப்போ எப்படி அந்த நோய்களை பிரிக்கிறாங்க அப்படின்றா, ஒரு சில நோய்கள் வந்து பாருங்கள் அதிசயமாக இருக்கும். சிலருக்கு கண்ணுக்கு ஒரு உருவம் தெரிகிற மாதிரி, சிலர் சொல்லுவாங்க என்ன யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, எனக்கு காதில் யாரோ கதைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியான நோய்கள் வந்த உடனே சரி அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நம்மளுக்கு வந்து ஜின் வந்துருக்கு, ஜின்னு கூப்பிடுது பிள்ளைய, ஜின்னு காட்சி கொடுக்குது அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம். ஆனால் இதை பற்றி உளவியலாளர்கள் என்ன சொல்கிறாங்கண்டா, இதை ஹலுசினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க.
விஷுவல் ஹலுசினேஷன் சொன்னால் கண்ணுக்கு உருவம் தெரிகிறது. ஒரு சில பாரிய மனநோய்கள், சிக்ஸோப்ரினியா, பைபோலர் எஃபெக்டிவ் டிஸார்டர், ஹிப்னாட்டிக் அண்ட் அன்சலோவைட்டிக்ஸ், இது மாதிரியான பாரிய மனநோய்களுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால் தன்னுடைய கண்ணுக்கு உருவங்கள் தெரிய தொடங்கும். அதுக்கு டேப்லெட் எடுத்தே ஆகணும். அது கவுன்சிலிங் கூட செய்ய முடியாது. கண்ணுக்கு உருவம் தெரியுதுன்றா டேப்லெட் எடுக்கணும். எடுத்தால் குணம் அடைஞ்சிடும். அந்த விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சிடணும். அதே நேரம் காதில் சத்தம் கேட்குது என்றால் ஆடிட்டரி ஹலுசினேஷன், காதில் யாரோ கதைக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு சொன்னால் அது ஆடிட்டரி ஹலுசினேஷன். அப்படி தோணும் போது அதுக்கு கவுன்சிலிங் செய்யலாம், ஹிப்னாட்டிசம் பண்ணலாம். அதுக்கு ஒரு உளவியல் டாக்டரை வந்து நீங்கள் என்ன செய்யலாம், சந்திக்கலாம். ஆனால் என்ன பண்ணுறோம்னு சொன்னால் இவங்களுக்கு என்னமோ நடந்து போச்சு, ஜின்னால் சூனியத்தால் என்னமோ நடந்து போச்சு அப்படின்னு நினச்சி என்ன செய்கிறோம், நாங்கள் மந்திரவாதிகள்கிட்ட ஓடுறோம். மந்திரவாதிகள் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய பேரை தக்க வைக்கிறதுக்காக அவங்க சில அற்புதங்களை, சில மாய வித்தைகளை தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை உங்களுக்கு முன்னாடி செய்யும்போது நம்ம ஏமாந்து போகிறோம். இன்னும் அதிசயமாக இருக்குதே, இன்னும் பாருங்க அந்த காசு இறைச்சி, நான் அதை பிடிச்சி தூக்கி காட்டலாட்டி உங்களுக்கு என்ன ஆகுது, ஒரு அதிசயமாக என்ன செய்யுது தோணுது. கையில் இருந்தது அப்படியே இல்லாமல் போகுது. அப்போ அது என்ன செய்யுது, ஒரு அதிசயமாக இல்லாமல் போயிட்டு இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். இப்போ பாருங்க இந்த வருங்கை, இந்த கையில் வந்து பாருங்க இதை நம்ம உள்ளுக்கு போட போகிறோம். உள்ளே போய்தா ஒரு ஆள் வா, நான் வந்துட்டேன். வந்துடுச்சு. அப்போ எப்படி செய்யும்போது என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஏதோ அதிசயமாக செய்கிறான், இன்னும் வித்தியாசமாக நடந்து போச்சு, இருந்தது அப்படியே இல்லாமல் போச்சு, இன்னொருத்தன் பொக்கெட்லேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அதிசயப்பட்டு போகிறாங்க. அதிசயப்பட்டு போனால் என்ன, அவன்கிட்ட ஜின்னு இருக்குது அப்படின்னு நம்புகிறாங்க. அப்போ நாம் என்ன செய்யணும், இது செய்யலாம். ஒரு சின்ன ட்ரிக்ஸ் உங்களுக்கு விளங்காமல் நான் வச்சேன், விளங்காமல் எடுத்தேன், இல்லாமல் ஆக்கினேன். ஒரு சின்ன ட்ரிக்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணால் என்ன செய்யும், எல்லாமே விளங்கி போகும். அதனால் இந்த விஷயத்தில் நாங்கள் தெளிவாக இருக்கணும், தெளிவாக நாங்கள் அதில் நடந்து கொள்ளணும். இதெல்லாம் வெறும் புராடி ஏமாற்று. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்கண்டா, மன் அத்தா காஹினன் வ அர்ராவன் வ ஸத்தக பிமா யகூல் ஃபகத் கஃபர பிமா உன்ஸில அலா முஹம்மத். யாரெல்லாம் குறிகாரன் சாத்திரகாரனிடம் போய் அவன் சொல்வதை உண்மை என்று நம்புகின்றார்களோ அவர்கள் குர்ஆனை நிராகரித்தவர்களாவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னறாங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ குர்ஆனை நிராகரிக்கிற ஒரு பெரிய பாவம் நாம் என்ன செய்கிறோம், இதனால செய்கிறோம். குர்ஆனை நிராகரிக்கக்கூடிய ஒரு பாவம் நடக்குது. குறிகாரன் சாத்திரகான்ட்ட போய் நம்ம கேட்போம், குறிகாரன் சாத்திரகான்ட்ட போகிறோம், சொல்றது உண்மையாக தெரியுதே அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம், நம்ம யோசிக்கிறோம். ஆனால் அது உண்மையாக தெரிந்தாலும் அதில் நிறைய பொய் இருக்குதுங்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஏன்னா ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, குறிகாரன் சாத்திரகாரன்ட்ட போய் அவன் சொல்கிறதுல உண்மையும் இருக்குது தானே யார் ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மலக்குமார்கள் தங்களுக்குள் உலகத்தில் நடக்க போகிற விஷயத்தை பேசிக்கொள்வாங்க. பேசிக்கொள்கிற விஷயத்தை இந்த ஜின்னினங்கள் போய் ஒத்து கேட்கும். ஒத்து கேட்டு விட்டு அவைகள் இந்த மனிதர்களுடைய இந்த குறிசாத்திரகாரர்களுடைய காதில் வந்து ஊதி விடுறாங்க. ஒன்றோடு 99 பொய்யை சேர்த்து ஊதி விடுறாங்க. அதனால் 100 உண்மையாக இருக்கலாம், இருந்துட்ட போகுது. நம்ம அதை நம்பி அதுக்கு பின்னால் ஓடக்கூடாது. தஜ்ஜால் வரப்போகிறான். தஜ்ஜால் வந்து வானத்தை பார்த்து மழை பொழி என்றால் மழை பொழியும், பூமியை பார்த்து முளைத்திடு என்றால் பூமி முளைக்க போகுது. அப்போ இது நடக்க போகுது. அதை நான் ஒரு சிலர் இது அல்லாஹ்வுடைய சிவத்து மனுஷனுக்கு எப்படி இருக்க முடியும், மூளைக்கப்படல் என்று லைவாக்கலாமா, செய்யான் அதிசாச்சே. வானத்தை பார்த்து ஒரு இடையில் ஒரு சாதனம் இல்லாமல் மழையை பொழிய வைக்கிறான் தஜ்ஜால். இடையில் ஒன்றும் இல்லை. சூனியத்தை நிராகரிக்கிற கூட்டம் அப்படித்தான் நிராகரிக்கிறாங்க.
ஒன்றுமில்லாம இடையில எப்படி ஒரு ஆளுக்கு சூனியம் வைக்கிறேன், ஒன்றுமில்லாம இடையில எப்படி வானத்தை உள்ள மலையை புளிய வைக்கான் தஜ்ஜால். அது கொடுத்தாது, அல்லா தானே கொடுத்தான். இதையும் அல்லா தான் கொடுக்குறான் சோதனைக்காக, அதையும் சோதனைக்காக அல்லா தான் கொடுக்குறான், இதையும் சோதனைக்காக அல்லா தான் கொடுக்குறான். அப்போ கண்ணுக்கு எதிர சில உண்மைகள் நடந்தால் கூட ஏற்றுக்கொள்ளணுங்கிற நிலை இல்லை. இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடை பாருங்க, கண்ணெதிர நீ உண்மையாக கண்டா கூட போகக்கூடாது. அல்லாஹ் ரசூலுடைய வட்டத்துக்குள்ள நீ நிற்கணும். அவன் காட்டு வந்தான், போகாத, அவனை காவிரன்னு சொல்லு, நீ நிராகரிப்பானாளன் அப்படி சொல்லு, அப்படிங்கிறது தான் இஸ்லாமிய மார்க்கம். எனவே குறி சாத்திரம் பார்க்க போறது பிழை, பார்ப்பது அதை விட பிழை. அப்போ நாங்கள் முதல் பேசிக்கில் அடிப்படையில் என்ன பண்ணுறோம்னா, அந்த நோயை இனம் காணாமல் இது பேய் நோய் அப்படின்னு சொல்லி குறிகாரன் சாத்திரகாரன்ட்ட போக போகிறோம். அது போகிறது பிழை அப்படிங்கிறத இஸ்லாம் சொல்லி தருது. அடுத்தது ஒரு சின்ன ஒரு மெஜிக் ஒன்று செஞ்சுட்டு அடுத்த இன்னொரு விஷயத்தை நாங்கள் பார்ப்போம். மெசேஜ் பார்ப்போம். இது இலங்கையில் பிரபலியமான ஒரு மெஜிக்ஷியன், இலங்கை ரூவாயினியில் ஒரு நிகழ்ச்சி செய்திருந்தார். அந்த நிகழ்ச்சியில் இப்படி ஒரு பெட்டி, அந்த பெட்டியை பார்வையாளர்களுக்கு என்ன செய்கிறாருன்னு சொன்னால் இப்படி பிரட்டி காட்டுறார். ஒரு எம்டி பெட்டி, அதை பிரட்டி காட்டிட்டு துணி எடுங்க, அது வெறும் எம்டி பெட்டி, இது ஒன்றுமே இல்லை. இன்னொரு தடவை பிரட்டி காட்டுங்க. பெட்டி காட்டிட்டு என்ன செய்கிறார், மூறார். சரி, இப்போ மந்திர வேலை நடக்க போகுது, ஒன்றுமில்லை, எல்லாம் சின்ன பிக்ஸ் தான். அப்படி சுவாய் சுஃப் சுலாம் பிரகதம் கசுவர்ணம் சுவாய் சுஃப் அப்படியே எழுப்புறார். மெஜிக் பேபி என்று இந்த பிள்ளைக்கு பேர். இப்பயும் பெரும் பட்டி தான். இன்னும் ஒரு ஆள் எடுப்போமா? சரி, இன்னொரு மேஜிக் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ஒரேஞ்ச், இந்த ஒரேஞ்ச் பழத்தை நாம் இப்போ எப்படி இதில் மாட்டி வச்சுக்கோம். என்ன இது வீடியோவுக்கு மட்டும்தான் இதை காட்ட முடியும், என்ற சைட்டில் இருக்கிறவங்களுக்கு காட்ட முடியாது. என்ன அதான் அந்த மேஜிக் வந்து சைட்ல எல்லாம் இருக்க முடியாது, முன்னுக்கு மட்டும்தான் இருக்கணும். பின்னாடி சைட்ல எல்லாம் ஒரு சில மேஜிக்கை காட்ட முடியாது. இதை இப்படி வச்சு நான் அந்த விரலை தான் என்ன செய்கிறேன், அசைக்கிறேன். இந்த விரலை அசைக்கும் போது அது அந்தரத்தில் இருக்கிற மாதிரி என்ன செய்ய போகுது, இருக்க போகுது. ஆனால் இந்த மேஜிக்கை பாருங்க, இது ஒரு எம்டி பாக்ஸ். இதில் நான் ஒரு சில நிறத்தை போட போகிறேன். நான் இதில் சில மந்திர வேலையை செய்ய போகிறேன். சரி, ஏன்னா முன்னுக்கு எறிஞ்சா பெரிய ஒரு பிரச்சனை ஆகுது. இதுக்கு முன்னையும் சில நிகழ்ச்சியில் நான் டொஃபி எறிஞ்சிருக்கேன். அந்த டொஃபியை எடுக்க வந்து மைக்கு வயர் புடுங்குப்பட்டு கமராமேனுக்கு மேலால் பாஞ்சி அந்த மனுஷன் எனக்கு ஏசி ஏன்னு பம்ப்
இதை நாங்கள் இப்படியே கொட்டி போட்டு போகும்போது வீட்டுக்கு எடுத்து போய் சாப்பிட்டோம். சரி, இது பாருங்க, இது ஒரு கட்டர் பாருங்க, கத்தி உள்ளால வருது, கத்தி உள்ளால வருது. இதை வச்சு தான் நம்மகிட்ட இருக்கிற வசதிக்கு சின்னதாக செஞ்சது இருக்குது. கொஞ்சம் பெருசாக செஞ்சால் கழுத்து வெட்டுறது தான் இது. கத்தி தான் சுவர் தானே. அப்போ இது என்ன செய்யுதுன்னு சொன்னால், இப்போ விரலில் வெட்ட போகிறோம் பாருங்க, கத்தி வருது, கத்தி வருது. இது கொஞ்சம் நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னால் விரல் துண்டாகிற கேஸ் தானே. நிறைய கத்தி, போன கத்தி வருது பாரு. இன்னொரு தடவை செஞ்சு காட்டுறேன். நல்ல கத்தி தானே இது. ஆனால் கொஞ்சம் சின்ன ஒரு டெக்னாலஜி தான், சின்ன விஷயம். யாராவது வந்து விரும்பினா வெட்டி பார்க்கலாம். ஆனால் நான் விரலுக்கு உத்தரவாதம் இல்லை. போகும்போது சாரமா நிகழ்ச்சி முடியும் போது கடைசியாக சரி, இதோ இன்னொரு மேஜிக் ரைட். இந்த காட்டு வந்து 3 பக்கங்களை கொண்ட 3 பக்கத்தில் மடிக்கக்கூடியது. இந்த பக்கம் மஞ்சள், இந்த பக்கம் மஞ்சள், இந்த பக்கம் ஊதா, இந்த பக்கம் மஞ்சள், இந்த பக்கம் ஊதா. சரி, இதில் நறுக்கி இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். சரி, இதில் நாங்கள் ஒரு சில அற்புதமான சில மேஜிக்குகளை பார்க்க போகிறோம். ரைட், முதல்ல பாருங்கள், கீழே எதுவுமே இல்லை. ஸோ ஒன்றுமே இல்லை, இந்த பக்கம் ஒன்றுமே இல்லை. ரைட், இப்போ மந்திரிக்க போகிறேன். என்னத்தை ஓதுறோன்ற எனக்கே புரியல. எல்லாருக்கும் தரலாம். அண்ணன் பால்குடி மறக்கல் அலம்பங்கொடி திங்கிற அளவுக்கு வளரட்டும். என்ன பாவம், போட்டும் போ, போய் அப்படியே மேலே போ. சரி, போய் இப்போ இல்லை. என்ன என்னையா இவருக்கே வழங்கல. அப்ப நான் மேஜிக்ஷியன் தான். சரி, எங்க லாஜிக்கரி. சரி, இங்கே வா. சரி, இப்போ எடுப்போம். என்ன கடும் ஆட்கள் தான்டா நீங்க. ஆஹா, சரி, இப்படி வைப்போம். இப்படி வச்சு எடுப்போம். என் சட்டைக்குள்ளால வர்றதுக்கு இல்லையே. ரைட், இப்படி வச்சு எடுப்போமா? ரைட். என்ன
இதுகளை செஞ்சதான் மேஜிக்ஷியன். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. ஆனால் இங்கே ஒரு பயிரி எப்படி இருக்கு? இதை காட்டும்போது இப்படி காட்டுவேன், இந்த பக்கத்தை காட்டும் போதும் இப்படி காட்டுவேன். எந்த பக்கம் காட்டினாலும் முயல் என்ற பக்கம் இருக்கும். இப்பையும் முயல் என்ற பக்கம், இப்பையும் முயல் என்ற பக்கம். சரியா? எல்லா பக்கத்துலேயும் என்ற பக்கம்தான் முயல் இருக்க போகுது. ஒரு சின்ன ட்ரிக்ஸ், ஒரு சின்ன ஒரு மட்டை. இப்படித்தான் ஏமாத்துறாங்க. சும்மா ஒரு சின்ன ஒரு விஷயம்தான், நமக்கு விளங்க மாட்டேங்குது. நான் இப்போ விளங்கிட்டேன். உண்மையிலேயே இன்றைய அந்த நிகழ்ச்சியை கொஞ்சம் பெருசாக செய்கிறதுக்கு தான் திட்டமிட்டு இருந்தோம். நேற்று என்னால் வர முடியலை. என்னுடைய உஸ்தாதுடைய வாப்பா மரணித்ததுனால அந்த ஜனாசாவில் பங்கு கொள்ள வேண்டியதாக போச்சு. அதனால் டென்ஷனில் ஒன்றுமே ஏற்பாடு இல்லை. வந்து எடுபடியாண்டு இங்கேயே ஒரு சில விஷயங்களை ரெடியாக்கினால ரொம்ப சிம்பிளாக எல்லோரும் செய்யக்கூடியதா, ஆனால் கொஞ்சம் அற்புதமாக இருக்கிற மாதிரி ஒரு சில நிகழ்ச்சி. ஒரு 2 பேர் ஸ்டேஜுக்கு வாங்க. கொஞ்சம் பெரிய ஆக்கள் 2 இருந்தாலும் நல்லதான். ரைட், வா தாரிக்கு வா. இப்படி கவுரு இழுத்து பாப்பமா, இழுப்பம்மா இல்லை. நீ வாஞ்சல விட்டாலும் நம்ம ஊருக்காரனா போனா பிரச்சனை இல்லை. என்னையாலும் செய்யுங்க, இழுத்து ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லை. ரைட், விடுங்க, அவ்வளோதான். இப்போ நம்மளை தூக்கில் போட போகிறோம். சரி, கழுத்தில் மாட்டியாச்சு. நல்ல ஸ்ட்ராங்காக தானே இருந்துச்சு. போடு, கவுத்த சுருக்க போடு. நம்மளோட ஏதாவது கோவம் இருக்காடா? இல்லையே, இருக்கு. போதுண்டா, இன்னும் விட்டா கொன்றுவானுகள் போல இருக்கு. இன்னொரு காட்டு. போடு. இருக்குன்னா ஓண்டா இழுத்து கொல்லத்தான் பார்க்கணும். என்னடாம்பி, இங்கே பேரம்பி, சுருக்கு கைத்துல கழுத்துல இருந்து கைக்கு வந்தாச்சு. இப்போ இழுத்துப்ப கைக்கு தூக்கு தண்டனை. சின்ன ஒரு ட்ரிக்ஸ் விளங்கிட்டா? நில்லுங்க. இன்னொன்று எப்படி விளங்கல? என்னைக்கு கையை தாக்குறதையும் செய்யட்டாமா? கத்திய இருங்க, கத்திய. இந்த பெரிய கயிறை தாங்க, பிள்ளைகள் 2க்கும் வேலை கொடுக்கும். இதே கழுத்தில் சுருக்கப்பட்ட தப்புற ட்ரிக்ஸ். ஒரு நடிகை கவுரு வெட்டு, கழுத்தில் சுருக்கப்பட்டு. இப்போ கையில் விலங்கு மாற்றும். டே கொஞ்சம் நஞ்சம் இறக்கம் வச்சு கட்டுடா. ஓண்டா 2 பேரும் இப்போ என்ன எதிரியை கூப்பிட்டு எடுத்துட்டேன்னாடா. காணுண்டா, இருக்குடா. சரி, விலங்கு மாட்டிட்டான். போடுங்க. இதுக்குள்ள ஒரு கயிறு, கைக்குள்ள ஒரு தொங்கல் எடு வெளியால். நீ அந்த தொங்கலை பிடி, மற்ற தொங்கலை நீ பிடி. சரி, 2 பேரும் கைத்தை பிடிச்சிக்கோங்க. சரி, கொஞ்சம் கிட்ட வா, கிட்ட வாங்க. ரொம்ப இருக்குல்ல. என்னடா நீ எடுத்துக்கிட்டு கட்டுப்பிடித்தாய். கயிறு வெளியே வந்துட்டு என்ன செஞ்ச நீ? நான் ஒன்றும் செய்யலையே, நான் விடத்தான். திரும்ப போடு, திரும்ப போடு.
கவுத்த நல்லா இருக்கப்படா, கையை வெட்டி போட்டுரும். சரியா? பார்த்துடா, என்னடா எதிரியை பிடிச்சிட்டோம் போலாடா. கொஞ்சம் நோச்சு விடுங்க. சே, எடுத்து போங்க. இப்போ அவுட் விட்டு போட. சரியா? கழுத்தில் போட்டாலும் தப்புவோம், கையில் போட்டாலும் தப்புவோம். ஆனால் போலீஸுக்காரனுக்கிட்ட விளங்க. இதெல்லாம் ஒரு சின்ன ட்ரிக்ஸ், நார்மல் விஷயம். சரியோ? அப்போ இப்படி ஏதோ ஒரு ப்ராட் பண்ணுறான், ஏதோ ஒன்று செய்கிறான், அது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குறிகாரன் சாத்தனான்ட்ட போகாத, போனால் குர்ஆனை நிராகரித்ததுக்கு சமன் அப்படின்னாங்க. நம்ம சமூகம் ரெண்டாவது என்ன செய்கிறாங்க? இஸ்ம் எழுதி கட்டுவாங்க, தாயத்து கட்டுவாங்க, நூல் போடுவாங்க. என்ன தாயத்து நூல் கட்டுறது எந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும், மன் தஅல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக், யார் இந்த தாயத்து தகடுகளை கட்டி கொள்கிறாங்களோ அவங்க அல்லாஹ்க்கு இணை வச்சுட்டாங்க. அப்போ நாங்கள் இந்த தாயத்து தகடுகளை கட்டாட்டி முஸ்லீமே இல்லைங்கிற அளவுக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம்? பெய்த்தோம். முஸ்லீம்களே இல்லைங்கிற அளவுக்கு பெய்த்து தாயத்து தகடை கட்டுற நிலைமை. அப்போ இந்த தாயத்து தகடு கட்டுறாங்க, அதை கட்டினா வருத்தம் லேசாகுது. எந்த வீடுகளை போனாலும் வீட்டில் போத்தல் சின்ன பட்டலில் என்ன செய்கிறாங்க? இசுமை கட்டி தொங்க விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சரியா? அப்போ ஒரு சில பள்ளி வாசலில் கூட என்ன செய்கிறாங்க? பள்ளி வாசலுக்கே காவல். அல்லாஹ்ட பள்ளிக்கும் ஜின்னுக்கு ஆபத்து. அந்த அளவுக்கு நிலைமை முத்தி போச்சு. கடைகளில் போனால் இசிம் அசிமா பிரேம் பண்ணி வச்சுக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் குர்ஆன் வசனங்களை அலங்காரமாக எழுதி, ஸ்டைலாக எழுதி, ஆயத்து குர்சிகள் எழுதி அதை படமாக பிரேமாக மாற்றுறது. குர்ஆனுங்கிறது அதை அலங்கரித்து வீட்டை அலங்கரிக்கிறதுக்கு வரல, தப்பு. ஏன்னா குர்ஆன் ஹதீஸ் பேசக்கூடிய ஒரு சிலரும் வீட்டை கட்டி ஸ்டைலுக்கு ஆயத்து குர்சி 4 குல்லு சூறாக்கள் இப்படி என்ன செய்வாங்க? போட்டு வச்சிருப்பாங்க. குர்ஆனை சுவர் அலங்கரிக்கிறதுக்கு இல்லை, குர்ஆனை ஓதி நம்மளோட வாழ்க்கையில் பின்பற்றுறதுக்கு. அப்போ குர்ஆனை எழுதி கட்டி தொங்க விட்டாலும், கரைச்சி குடித்தாலும், தாயத்தா கட்டினாலும், பூசணிக்காய் கட்டினாலும், தேசிக்காய் கட்டினாலும் நம்ம என்ன செய்கிறோம்டா? அல்லாஹ்வுல இருக்கிற தவக்கல் அதில் வைக்கிறோம். நாம் அல்லாஹ்வுல ஒரு நம்பிக்கை, அல்லாஹ்வுல ஒரு தவக்கல் வைக்காம ஒரு போட்டில், ஒரு தாயத்தில், ஒரு இஸ்மில், ஒரு எழுத்தில் நாங்கள் தவக்கல் என்ன செய்கிறோம்? மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இது நம்முடைய ஈமானுக்கு ஒரு இழுக்கு, ஈமானுக்கு ஒரு குறைவாகத்தான் இருக்குது. எதுவாக இருந்தாலும் நம்ம அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யணும். அல்லாஹ் மட்டும்தான் நாங்கள் நம்பணும். அல்லாஹ் சொன்னபடி ஹலாலான முறையில் மருந்துகளை செய்வோமே தவிர, இப்போ பெனடோலுங்கிறத உள்ளுக்கு குடித்தா தான் மருந்து. பெனடோலை தொட்டு கொஞ்சிக்கிட்டு போகிறது மருந்து இல்லை, அது மந்திரம். ஒரு மருந்துக்கும் மந்திரத்துக்கும் ஒரு 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 அற்புதமாக நாங்கள் அதை நம்புறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பெனடோலை நாங்கள் உள்ளுக்குள்ளே விழுங்கிறது, அதில் இருக்கிற சக்தியால் இறைவன் அதுக்கு கொடுத்த தன்மை நம்மளோட நோயை குணப்படுத்தும் தான். நம்ம பசிச்சா சாப்பிட்றது சிறுக்கு இல்லை. ஏன்னா நம்ம பசித்தா சாப்பாடு நம்மளை பசியை போக்கும், சோறு நம்மளுக்கு கடவுள் மாதிரி நினச்சி சாப்பிட்றது இல்லை. அதில் இறைவன் வச்சிருக்கிற தன்மை நம்மளோட பசி நீங்குமெண்டு. தாகம் வந்தால் தண்ணி குடிக்கிறதும், குழந்தைகிட்ட தாய் அன்பு வைக்கிறதும் சாதாரணமான இயல்பு தான். அதே நேரத்தில் நாங்கள் ஒரு கல்லில் போய் பாம்பு கடித்த இடத்த கொண்டு வைக்கிறோம் இல்லை, அந்த விஷத்தை அது உறிஞ்சி எடுக்குது. அப்படிங்க அந்த கல்லுக்கு ஒரு சக்தியை கொடுக்குறோம். உண்மையிலே கல் விஷத்தை உறிஞ்சிதான். என்ன நடந்துக்கிட்டு இருக்குது சிந்திச்சு பாருங்க. நம்ம சமூகம் மூட நம்பிக்கையில் திளைச்சி போயிருக்கிறாங்க. நம்மளோட ஊரில் ஒரு வழக்கம் ஒன்று இருக்குது. பாம்பை அடித்த உடனே, பாம்பு கண்ணில் அடித்தால படம் எடுத்துருமாம். பாம்பு அடித்த உடனே அந்த பாம்பு அடித்தால அப்படியே படம் எடுத்துடும். அதில் இணையன் என்ன செய்யுமெண்டா, இந்த பாம்போட கண்ணில் வந்து பார்க்கும், 6 பாம்பு அடித்தாண்டு பார்த்து போட்டு நேராக வர வந்து கடிக்கும். இது நடந்திருக்குது சில இடங்களில். சிலர் வந்து பாம்பு அடித்து போட்டு வந்திருப்பாங்க. இப்போ ஒரு புத்தாள டவுனில் இருந்து ஒரு ஆள் வந்து உங்களோட ஊரில் பாம்பு அடித்து போட்டு அங்கே போய்த்தார். போய் படுப்பார். அன்று இரவு அவரை ரூமில் படுத்த 4 பேருக்கு மேலால் பாம்பு வந்து அவரை மட்டும் கடிச்சு போட்டு போகும். இப்படி நடந்திருக்குது. அப்போ இந்த கதை உண்மையாகுது. ஆஹா, இவரை படத்தை அது காட்டி போட்டு அப்போ அது வந்து கடிச்சு போட்டு பெய்யுது அப்படின்னு நாங்கள் என்ன செய்கிறோம்? நம்புகிறோம். இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை. ஆனால் உண்மையாக அப்படி நடந்தது என்ன? நாம் சிந்திச்சு பார்க்கணும். இப்போ ரோட்டில் ஒரு பேப்பர் கிடக்கு, அந்த பேப்பரில் ஒரு ஆளை ஃபோட்டோ கிடக்குது. ஃபோட்டோவை பார்த்துட்டீங்க, அவரை விட்ட போவீங்களா? நீங்கள் பகுத்தறிவுள்ள மனுஷன்ற நிலைமை.
ஒரு ஃபோட்டோ ஒரு ஐடென்டி கார்டை கண்டுட்டீங்க, ஐடென்டி கார்டில் இந்த ஃபோட்டோ இருக்கு, என் விட்டு வரலாமா உங்களுக்கு? நான் எங்கே இப்போ இருக்கேன்னு தெரியுமா? ஸ்பொட்டில் அவர் இன்றைக்கு கொழும்புக்கு போகாமல் புத்தாளத்தில் இருக்காண்டு எப்படி பாம்புக்கு தெரிஞ்சு? அடித்தவர் புத்தாளத்தில் நிற்காரண்டு எப்படி தெரிஞ்சு? ஃபோட்டோவை பார்த்து அட்ரஸையும் இப்போ இருக்கிற அந்த லொக்கேஷனையும் சரியாக பிடிச்சி போகிற எப்படி? ஏன்னா ஸோ அது நடக்கலை. என்ன நடக்குதுன்னு சொன்னால், பாம்பில் பெண் பாம்பு, பிடையன் பாம்பும் நல்ல பாம்பும், பெண் பாம்புக்கு பெண்களுக்கு மாதவிலக்கு வர மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை தன்னுடைய சட்டையை கழட்டிக்கும். பாம்பு சட்டையை கழட்டும். அந்த சட்டையை கழட்டும் எப்படி என்றால், தன்னுடைய நெஞ்சு பகுதியை இப்படி வெடிக்கும். அந்த சட்டை நெஞ்சு பகுதி இப்படி வெடிக்கும். அதை ஒரு முள்ளில், ஒரு கட்டில், ஒரு மரத்தில், ஒரு கொப்பில் அதை மட்டும் மாட்ட விட்டு ரிவேஸில் வந்து அப்படியே நெளிந்து போயிட்டுண்டா அதில் சட்டை கொழுவுப்படும். நீங்கள் பார்க்கலாம், பாம்பு சட்டை கழட்டினா கொழுவி தொங்கிக்கிட்டு இருக்கும். மாதத்துக்கு ஒரு தடவை பாம்பு சட்டை கழட்டும். அதில் ஒரு வேர்வை வரும். அந்த பாம்பிட ஒரு ஈரத்தன்மை, ஒரு ஹார்மோன் ஒன்று வெளியாகும். அந்த ஹார்மோன் ஆண் நல்ல பாம்புக்கு ஒரு மைல் தூரத்துக்கு கிட்டத்தட்ட அந்த வாசம் தெரியும். இந்த இடத்துல ஒரு பெட்ட பாம்பு நிற்கிதுன்னு சொன்னால் அந்த அதில் பொடியிலிருந்து வர அந்த ஸ்மைல், அந்த வாசம், இந்த ஏரியாவில் ஒரு நல்ல பாம்பு இருந்தால் அதுக்கு வாசம் பெறும். ஏரியாவில் பாம்பு வந்துக்கணும், அந்த வாசத்தை நுகர்ந்து அது வரும். மோந்து 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 ஏறி ஏறி வரும். வந்து அந்த பாம்போடு சேரும். இந்த பாம்புக்கு அடிக்கிறவர் அல்லது அடிக்கும்போது பக்கத்தில் நிற்கிறவரில் அந்த பாம்பை ஓங்கி அடிக்கும்போது அதில் தண்ணி தெறிச்சிட்டுண்டால், அதில் இருக்கிற அந்த ஹோர்மோன் தெறிச்சு பட்டுட்டேன்னு சொன்னால், இவர் சாதாரணமாக ஒரு தடவை சோப்பு போட்டு அந்த வாசம் போகாது, அப்படியே வாசமாக தணிக்கும். இவர் புத்தாளத்துக்கு இல்லை, பஸ் ஏறி கொழும்புக்கு போய் தரண்டு வைங்க, கொழும்பில் போய் படுப்பார். அந்த ஏரியாவில் ஒரு பாம்புக்கு ஒரு பெட்டை பாம்பு வந்திருக்கிறதாக தகவல். அவர் தேடுவார். தேடிக்கு போனால் அந்த ரூமில் நான் தான் பாம்பு அடித்தேன், நீங்கள் 4 பேரும் என்னோட ரூமில் தங்குறீங்க, உங்களோட 4 பேருக்கு மேலாலையும் வந்து எனக்கிட்ட வந்து என் முடங்கால தான் அந்த வாசம், இந்த இடத்துல பாம்பு இல்லைன்ற உடனே அதுக்கு கோபம் வரும். அந்த வாசம் வந்த இடத்த தீண்டி போட்டு போகும். இதான் பாம்பு கண்ணுக்கு படம் காட்டுறேன் இவங்க படம் காட்டினது. அது படம் காட்டுறதா, அது ஒரு வாசம். ஸோ இப்படி நமக்கு விளக்கம் தெரியாத எத்தனையோ விஷயங்களை அற்புதமாக நினச்சி நாங்கள் என்ன செய்கிறோம், செய்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லை. அப்படி இல்லாமல் மூட நம்பிக்கைகளாக சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த விஷயங்களை நாங்கள் விளங்கணும். அப்போ நம்முடைய நம்பிக்கைங்கிறத சரியாக அல்லாஹ்வுல வைக்கணும். அல்லாஹ் தான் இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களையும் நடத்துகிறான் அப்படிங்கிற யதார்த்தமான சிந்தனை நமக்கு இருக்கணும். இருந்தால் நாம் குறிகாரன் சாத்திரகான்ட்டு போக மாட்டோம், தாயத்து தகடு கட்ட மாட்டோம். இந்த தாயத்து தகடுகளை கட்டுறது இணை வைத்தல். அந்த இணை வைத்தலை நாங்கள் செய்ய மாட்டோம். சஹாபாக்களோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ தாயத்து தகடு கட்டலை. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஆடு சாப்பிடக்கூடிய ஒரு இலைய சஹாபாக்கள் பிச்சு சாப்பிட்றாங்க. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, ஆடுகளை போன்று மனிதர்கள் மலம் கழித்த காலம் அந்த காலம் என்று. அந்த அளவுக்கு அவங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தாங்க. அப்போ கூட ரசூலுல்லாஹ் ஒரு இஸ்ம் எழுதி காட்டுங்கப்பா, பரக்கத்து பெருகட்டுமங்கல்ல, மண்ணை கூட்டி சுஃபங்கல்ல வழங்கிட்டா. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிதான் நம்முடைய வழி. அப்போ அந்த சஹாபாக்கள் யாருமே தாயத்து தகடு கட்டலை, அதை எச்சரித்தாங்க. அதை மூட நம்பிக்கைகளாக இருக்கக்கூடிய விஷயங்களை எச்சரிக்கை செய்தாங்க. ஒரே ஒரு விஷயத்தை அனுமதிச்சாங்க, ஃபஅல்ங்கிறது. ஃபஅல்ங்கிறது என்னென்றால், ஒரு ஆளுக்கு நல்ல வசியத்துக்களை சொல்றது. எங்க ஒரு போகக்கூடிய ஒரு விஷயம் உனக்கு நல்லா கைகூடும், நீ தான் வெற்றி அடைவ, நீ நல்ல மார்க்ஸ் அடைப்ப, தைரியமா போயிட்டு வான்னு சொல்றது. இது யதார்த்தத்தில் பார்த்தா மறைமுகமான ஞானத்தை பேசுற மாதிரி இருக்கும். போகக்கூடிய ஒருத்தன் ஒரு எக்ஸாமுக்கு பிள்ளை கிளம்பவங்கள பாப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, போயிட்டு வா, தலையை தடவி போயிட்டு வா, உனக்கு தான் வெற்றி, நல்ல பாஸ் மார்க்ஸ் எடுப்ப, நீ போடா, நீ தான்டா ஜெயிப்ப அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இது ஃபஅல். ரசூலுல்லாஹ் அது எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த ஃபஅல் சொல்றது, நம்மடாக்கள் ஃபால் பார்க்குறாங்க, இந்த ஃபஅல் சொல்றதுங்கிற எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அது மட்டும் அனுமதி. அதில் மறைமுகமான ஞானத்தை பேசுகிற மாதிரி இருந்தாலும் அதில் இருக்கிறது ஒரு ஆளை தூண்டி நல்ல எண்ணங்களை உண்டாக்கி விடுறது தான், உற்சாகப்படுத்துறது, மோட்டிவேஷன். ஒரு ஆளுக்கு நல்ல வார்த்தைகள் எப்பவுமே சொல்லணும். யாராவது நம்மகிட்ட ஒரு கனவு கண்டு பதில் கேட்டால் நம்ம டச்சுன்னு முகத்தில் அடித்தா போகிற நீ சாக போகிறன்னு சொல்லிடக்கூடாது. நல்ல வார்த்தைகளை சொல்லணும். ஏதோ உன்னுடைய கஷ்டம் கழிய போகுது, இன்னும் பாம்பு வரசுது அப்படின்ற ஒரு ஆள் கனவு கண்டு சொல்லும்.
கனவு பலன்லாம் சொல்லக்கூடாது, கனவு பலனுங்கிறத சொல்லக்கூடாதுன்றதுல சொல்ல முடியாது. கனவுக்கு பலன் அல்லாஹ் தான் சொல்லணும், அது வஹீல வரணும், நம்மளால முடியாது. ஆனால் ஒரு ஆள் வந்து நம்மள்கிட்ட சொல்லிட்டாரு அப்படின்னா, ஏதோ உன்னுடைய விரோதி உன்னை விட்டு தொலையப்பறான் போல இருக்குது, கஷ்டம் போகுது போல இருக்குது, ஏதோ ஒரு நல்ல வார்த்தைகளை சொல்லணும், அதான் ஃபஅல். அந்த ஃபஅல் சொல்றதுங்கிறது அது மட்டும் அனுமதி. அது இல்லாமல் மறைமுகமான ஞானங்களை போய் குறி சேர்க்கிறது, தாயத்து தகடுகளை கட்டுறது கூடாது. இந்த தேசிக்காயை கட்டுவாங்க, பூசணிக்காயை கட்டி தொங்க விடுவாங்க. அதை கட்டி தொங்க விட்டா தன்னுடைய வருத்து சரியாகுது. வீட்டுக்கு சூனியம் செஞ்சா அந்த செய்வினை அறிக்கை தான் பூசணிக்காய், இந்த வெள்ளை அரைக்கும் பூசணிக்காய் தானே. இந்த பூசணிக்காயை வீட்டு மூலையில் கட்டி தொங்க விட்டுப்பாங்க சில வீடுகளில். அதை ஒரு மந்திரவாதி மந்திரிச்சு கொடுத்துருக்கிறான், அதை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. ஏன் கட்டி தொங்க விட்டிருக்கிறான் தெரியுமா? அந்த வீட்டை கட்டி குடி போடும்போது அந்த வீட்டு ஓனருக்கு ரொம்ப பயம் பெறும். அந்த வீட்டில் ஏதாவது செய்வினைகள் சூனியங்கள் இருக்குமோ, ஜின்கள் ஏதாவது தாக்கங்கள் செலுத்துமோ அப்படின்ற ஒரு பயம் உண்டு. வந்து ஒரு பரிசாரிக்கிட்ட போய் ஒரு மந்திரவாதி கிட்ட போவாங்க, அவன் ஒரு பூசணிக்காய் ஓதி கொடுத்துருவான், இதை கட்டி தொங்க விடுங்க, எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். உங்கள் வீட்டுக்கு எங்கே எப்போ சூனியம் செய்யப்படுதோ அப்போ இந்த பூசணிக்காய் அவிஞ்சி ஒழுவும், அவிஞ்சிடும். சூனியம் செய்யாத காலம் அப்படியே இருக்கும் அது அப்படின்றான். இதை கட்டி தொங்க விட்டு அப்படியே இருக்கும். பூசணிக்காய் மட்டும் வருஷக்கணக்காக சும்மா அது இருக்கும், அப்படியே உள்ளுக்கு பழுதானாலும் வெளியில் காட்டிக்காது. விளங்கிட்டா? சரி, ஒன்ற மந்திரத்தை கத்திரிக்காயில் ஊதி கட்டண்டா வா, பழுதாகாம இருக்குதான்ற 3 நாளைக்கு மேலே சுருங்கி நுய்யன்னு போய்த்துடும் அது. அப்போ நீ பூசணிக்காயை தான் கட்டி தொங்க விடுற, மந்திரிக்கிற. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப வசதியான இடங்களில் பூசணிக்காயை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. 6 மாதத்துக்கு அப்படியே இருக்கும், அது 7 மாதத்துக்கு அப்படியே இருக்கும். இந்த ஆளுக்கு தொழில் கொஞ்சம் வருமானம் காணாட்டி மண்ணெண்ணெய் இருக்குது இல்லையா, லாமண்ணெய், அந்த மண்ணெண்ணெயை ஒரு சிரஞ்சியில் எடுத்துக்கு போய் ஜாமத்தில் பூசணிக்காயில் ஏற்றி விட்டுட்டு வந்துடுவார். 3 நாளையில் பூசணிக்காய் பொத்து அவிஞ்சு வடிய தொடங்கிடும். அப்போ நேராக இவர்கிட்ட வருவாங்க, ஐயோ என்னமோ நடந்து போச்சு அப்படின்னு. அப்போ மண்ணெண்ணெயில் இன்ஜெக்ஷனை ஏற்ற போனவன் என்ன செய்வான், கீழே நிலத்திலையும் ஒன்றை புதைச்சி போட்டு தான் வருவான். வந்து என்ன செய்வான் தெரியுமா, 10க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்கம்பா. 10க்குள்ள நம்பர் சொல்லி என்னடதான் கண்டுபிடிக்க போற? 10க்குள்ள நம்பரை சொல்லி நீ என்ன கண்டுபிடிக்க போற? 10க்குள்ள 9 நம்பர் சொல்லலாம். இப்போ 10க்குள்ள 7 அப்படியம்பா, 6 ஒரு கணக்கு எழுதுவான். கணக்கில் ஒரு பூவோட பேர் சொல்லம்பா, ஒரு ரோஜா பூமா எழுதுவான். ஒரு பழத்துல பேர் சொல்லம்பா எழுதுவான். ஒரு பறவோட பேர் சொல்லம்பா எழுதி கூட்டி கழிச்சு கணக்கொண்டு பார்த்து போட்டு சொல்லுவான். உங்கள் வீட்டில் முன்னாடி ஒரு தென்னைமரம் இருக்குதுல்ல, ஓ அதுக்கு அடியை வெட்டி பாருங்க, ஒரு சீனியம் வண்டி இருக்கு, எடுத்துகிட்டு வாங்க. அவன் தானே வச்சு அது இருக்குன்னு தானே, போய் எடுத்துகிட்டு வந்துடுவான். எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பூசணிக்காயை மாற்றுவான். வணங்கிட்டா, இனி பாருங்க, இன்னைக்கு எந்த சூனியம் பழிக்காத காட்டிவிட்டா அதுக்கப்புறம் அவன் உழப்பு முடிஞ்சு அந்த வீட்டில் இனி விளையாட தேவையில்லை. எவ்வளோ பூசணிக்காயை ஏற்றிருப்பான், அதில் ஒவ்வொன்றா பார்த்து இன்ஜெக்ஷன் அடிச்சுக்கிட்டு இருப்பான். எனவே இப்படி ஒரு ட்ரிக்ஸாக யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க சில தந்திரங்களை கையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த வேலைகளை பார்த்துக்கிட்டு அவன் வருமானத்தை பெருக்கிக்கிட்டு இருக்கிறான். இப்படித்தான் நடந்துக்கிட்டு இருக்க, எல்லாமே ஒன்றுமே கிடையாது. யாரும் சின்ன வசியம் பண்ண முடியுமா? யாருக்காச்சும் சின்ன வசியம் பண்ண முடியுமா? நான் சவாலாக விடுறேன். எத்தனையோ பேர் அற்புதங்கள் செய்கிறாங்க. நான் கேட்குறேன், நீ சின்ன வசியம் பண்ணியிருக்கிறையா? நான் அந்த நின்ற ஊரில் ஒருத்தர் இருக்கிறார், அவர் ஜின் வசியமாக பண்ணுறார். இப்போ ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி, அது பழைய கதை, கிட்டத்தட்ட 10 வருஷம் இருக்கும். இந்த டொஃபி எடுத்தேன்ல, ஒரு பச்சை துண்டு பேப்பரை எடுத்து போட்டு டொஃபி எடுத்தேன்னா, அது போயிட்டு எடுத்து காட்டின மாதிரி அவர் என்ன செய்கிறாருண்டா, வெறும் பிங்கான அப்படியே மூடி திறந்தா ஆப்பிள் வெறும் கொடுப்பார், வருத்தம் சரியாயிடும். வெறும் பிங்கான மூடி திறந்து எடுத்து கொடுத்தா ஆப்பிள் வரும். ஆப்பிள் எடுத்தா என்ன செய்யும், அந்த ஆப்பிள் இது ஜின் உங்களுக்காக தந்திருக்குது, சாப்பிடுங்க சரியாயிரும், சரியாயிடும். இதை சொல்றது டெலூஷன் உண்டு. உளவியலாளர்கள் சொல்லுவாங்க, டெலூஷன் அப்படின்னு சொன்னால் இல்லாத ஒரு நம்பிக்கையை 100% மைண்ட்ல இருக்கிறதாக நம்புறது, அது டெலூஷன். இந்த டெலூஷன் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. அது சாதாரணமாக இருக்கும்போது சாதாரணம் தான். உதாரணத்துக்கு நாங்கள் 4 பேர் வந்து பேசிட்டு இருக்கிறோம், திடீரென்று ஒரு குண்டு வெடிச்ச சத்தம் கேட்டுட்டு பொட்டோ 2 வெடிச்சாச்சு. வெடிச்சா இந்த 4 பேரும் இங்கே தான் நிற்கிறோம் மகரிபில் இருந்து. நான் சொல்லுவேன், கொழும்பு ரோட்டில் வேணா குண்டு வச்சுட்டான், பக்கத்தில் குழி அப்படி சந்தியில் வெடிச்சிருக்கு அப்படின்னு 3வது என்ன குழி அப்படி சந்தி போக இதுக்குள்ளால வந்து இன்னும் இவ்வளத்து
இந்த இந்த இறால் பண்ண அடியில் இன்னும் அந்த மோட்டார் வெடிச்சிருக்கும். இது டெலியூஷன். அவங்க அப்படி இருக்குமென்று நம்புறாங்க, ஒத்தரும் பார்க்கல. இதுவே கொஞ்சம் ஓவரா போனா மனநோய். அப்படி இருந்துட்டு போனா ஒன்றும் இல்லை, அதே தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தா டெலியூஷன் தான், டேப்லெட் எடுக்க வேண்டி வரும். அப்ப இந்த டெலியூஷன்ங்கிறது எனக்கு ஒரு சூனியம் செய்யப்பட்டிருக்குது, எனக்கு ஒரு ஜின்னு பகையா இருக்குது, எனக்குள்ள ஒரு யாரோ ஒரு ஏவி விட்டுட்டாங்க, இதை இந்த அசரத்திட்ட போய் தேசிக்கா வெட்டினா தான் சரி வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட போறாங்க. போய் அவர் ஒரு தேசிக்காய் எடுத்து வெட்டினோடனே தான் அப்படியே மயங்கி விழுந்து உள்ளுக்குள்ள இருந்த ஒரு சக்தி போன மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஆனா இந்த மந்திரவாதிகள்கிட்ட போய் யாருக்கெல்லாம் நோய் குணமடைதோ நான் சத்தியம் பண்ணி சொல்லுவேன், அவருக்கு திரும்ப அந்த வருத்தம் பெறும். ஏனென்றால் டெலியூஷன் வாரத்துக்கு ஒரு காரணம் இருக்கும், மனசுல ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கண்டுபிடிக்காம நூல் கட்டுவாங்க, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கண்டுபிடிக்காம தேசிக்கா ஓதுவாங்க. அன்னைக்கு சரியாகும், திரும்ப ஒரு பிரச்சனை வரும்போது திரும்ப வந்துடும். திரும்ப போனா வைத்தியன் சொல்லுவான், நூல் முறிஞ்சு போச்சு, நீங்க சின்னத்து கல்யாண வீட்டுக்கு போனதான்னு கேட்பான். இல்லையே, பிள்ளை பிறந்த வீடு இல்லையே, பெரிய பிள்ளான வீடு அதுக்கு போனேன், அப்ப முறிஞ்சு போச்சு, முடிஞ்சு. அப்படி என்னமாலும் ஒன்று கடைசியா இறைச்சி சாப்பிட்டான்னு கேட்பான். இறைச்சி நீங்காம இருக்கலாமா? அவன் சுத்தமா இறைச்சே வேண்டாம இருப்பான். அவள் ஒப்படுவான், சரி நீ இறைச்சி திங்கல விடு, பெட்ரிஷு திண்டையா, பெட்ரிஷன்றா துணா, அதுக்கெல்லாம் இறைஞ்சிடாமனே முடிஞ்சு. அப்படி திரும்ப திரும்ப நூல் கட்டுற வேலை வரும். ஆனா யதார்த்தம் என்ன, உண்மை என்ன அப்படின்னு சொன்னா டெலியூஷன், மனசுல உள்ள ஒரு விஷயம், அதை எடுக்கணும். இப்ப போன வாரம் கூட என்கிட்ட ஒரு மதரசா பிள்ளைய கொண்டாந்துருந்தாங்க. மதரசாவில் ஓதக்கூடிய ஒரு மௌலவியா பிள்ளை, கடைசி வருஷம் 7வது வருஷம். அந்த பிள்ளைக்குள்ள ஜின்பு வந்துட்டு, ஏன்னா ஒஸ்தாதுமாரெல்லாம் பயந்து போனாங்க. டீச்சர்மார் 2 பேருக்கு நல்ல செம அடி, தகசீலாக போகுதானே பழைய கோபத்தை எல்லாம் வச்சு இறுக்கி விட்டுட்டு போல. அப்போ என்கிட்ட கால் பண்ணிட்டு கொண்டு வந்திருந்தாங்க, உங்களோட பக்கம்தான். எடுத்துட்டு வந்தா அந்த உம்மா பாப்பா நல்ல தௌஹீத் கொள்கையில இருக்கிறாங்க. ஆனாலும் இந்த பிள்ளைக்குள்ள ஜின் பூந்ததால ஒரு தடுமாற்றம். சரி, பிள்ளைகிட்ட கேட்ட, என்ன மகள் என்ன செய்யுது அப்படின்ட்டு. ஒரு நாள் மதரசாவில் மேல் மாடியில் புத்தகம் எடுக்க போனால், இருட்டு ஒத்தரமில்ல ரூம், அப்படியே மேலே போனால் மியாவ் அந்த ஒரு பூனை பாஞ்சுது, திக்கண்டுட்டேன். அந்நேரம் எனக்குள்ள என்னமோ உள்ளுக்குள்ள ஒரு வெளிச்சம் பெய்த்து, எனக்குள்ள ஒரு வெளிச்சம் பெய்த்து அப்படின்னு. அது பிறகு என்ன பேசுறேன்னு தெரியாது, நான் என்னமோ பேசுகிறேன் நான் எல்லாரும் சொல்கிறாங்கன்னு. சரி, அப்போ என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டு, டெலியூஷன் என்னன்னு பார்க்கணும். இல்லை எனக்குள்ள ஏதோ ஜின்னுகள் என்னமோ பூந்திருக்கோம், உஸ்தாது மாரும் அப்படி தான் சொல்கிறாங்க, நான் அரபெல்லாம் பேசினேண்ணா, ஏசினேண்ணா, ஓடினேண்ணா. சரி, ஜின்னை எடுப்போம்மா, நாம ஜின்னை எடுப்போம். சரி, நான் இப்போ மந்திரிச்சு ஊத போகிறேன். ஊத ஊத ஜின்னு வெறுகில வெறும். சரி, கையில் அத்தரை அப்படி தொட்டு இதை பார்த்துக்கிட்டீங்க, குனிஞ்சு இப்போ பார்த்துக்கிட்டீங்க, இந்த அத்தரை பார்த்துக்கிட்டு இருக்கணும், அங்கலஞ்சால போகக்கூடாது கண். சரி, பார்த்துட்டு அப்போ நான் நிமிர்ந்துருக்கேன், நான் நிற்கிறேன், அந்த பிள்ளை உட்கார்ந்து குனிஞ்சிக்கிட்டு வேற இருக்குது. அப்போ நான் வாயை அசைக்கிறது அசைக்காது அந்த பிள்ளை தெரியாதுல்ல. நான் ஊதிக்கிட்டே இருப்பேன் மகள், நான் ஊத ஊத அந்த ஜின்னு உனக்குள்ள வெறும் மர, நானும் ஜின்னும் பேசிக்கோ, நீ ஒன்றும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு. உமாவும் பாப்பாவும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த உமா பாப்பாவுக்கு விளங்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் விரலை கடிச்சுக்கிட்டேன், நான் ஒன்றுமே ஓதல்ல. ஒரு 4-5 தடவை ஊதினா வந்துட்டு எக்கார்த்து வந்து என்ன நடந்து, அது டெலியூஷன். அது நீங்கெல்லாம் ஊதி வராது, நான் ஊதித்தான் பெறும். ஏன் தெரியுமா, அந்த ஆளும் நம்பணும் உங்களை. நீங்க ஓதியே ஊதினாலும் வராது, மன சும்மா ஊதி எங்க வர போகுது, ஆள் நம்பணும் நம்மள்கிட்ட. அதான் டெலியூஷன். என்னட்ட இவ்வளவு தூரம் வேணும், 1000 பிடிச்சி 15,000 ரூபா செலவழிச்சு என்கிட்ட வராங்கன்னா என்னில் எவ்வளவு நம்பிக்கை இருக்கணும். நான் எவ்வளோ பெரிய மந்திரவாதி, என் கண்ணை பார் அப்படின்னு எவ்வளோ பேர் என் கண்ணை பார்த்தே ஆடிட்டாங்க. சில ஜின்னுகள் பிடிச்சி நான் போக மாட்டேன், நான் வைரவன் அப்படியம்பா, என் கண்ணை பார் அப்படி, என் கண்ணை பார்க்க முடியாம அப்படியே சுருண்டு ஒண்ணுமே இல்லை, என்னமோ நான் செய்யறேன்னு அவன் நினைக்கிறான், அவ்வளவுதான். நான் கண்ணால என்னமோ செய்யறேன் அப்படின்னு ஒரு கண்ணாடியை கலட்டிட்டு பார் கண்ணு அப்படியே என்ன விரிச்சு விட்டோம்னா, ஐயோ என்ன கொல்லாதே, என்ன கொல்லாதே. இதெல்லாம் டெலூஷன்.
எவ்வளவு ஜின்ன விரட்டி இருக்கோம் நம்ம. அப்ப இதெல்லாம் அந்த டெலூஷன்ல வர ஒரு பிரச்சனை. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணப்படணும். ஸ்ட்ரெஸ்ங்கிறது மேனேஜ்மெண்ட் பண்ணப்படலாட்டி அது வேற நோயாக வெளிப்படும். மன இறுக்கம், மனசுல சில கஷ்டங்கள். பெண்கள் பொதுவாக மனசுல இருக்கிற கஷ்டத்தை விழுங்குவாங்க, சொல்ல மாட்டாங்க, கூடுதலாக சொல்ல மாட்டாங்க. அதை சொல்லணும். யார்கிட்ட சொல்றது? அல்லாஹ்வுக்கிட்ட சொல்லுங்க. தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழும்பி அல்லாஹ்வுக்கிட்ட சொல்லி அழுது நெஞ்சில் இருக்கிற பாரத்தை இறக்கி வைங்க. உங்களுக்கு எந்த மனநோயும் பெறாது. நீங்க யார்கிட்டையுமே சொல்லாம அடக்கி 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 வச்சுட்டு இருப்பீங்க, அது ஒரு இடத்துல வெடிக்கும். கூடுதலான பெண்களுக்கு இடுப்புல பெயின், ஷோல்டரில் பெயின், தலையிடி, குதிகால் கடுக்கிறது, மூட்டுக்கள் எல்லாம் தெறிக்கிறது, மூச்செடுக்க கஷ்டமாக நெஞ்சு இறுகிறது. இந்த நோயை சொன்னாலே எங்களுக்கு தெரியும் ஆக்களுக்கு பிரச்சனை இருக்கு, ஸ்ட்ரெஸ். டாக்டர்கிட்ட போனோன்னே பெயின் கில்லரை கொடுப்பான், ஒரு நாள் சரியாகும். திரும்ப எஞ்ச ஷோல்டரில் வலி, மூட்டெல்லாம் தெறிக்குது, முடங்காலுக்கு தெறிக்குது, பகுத்துக்க வலிக்குது, முள்ளந்தாண்டு கடுக்குது, இடுப்பில் வருத்தம் அரிக்குது, தலை விரைக்குது, அப்படியே கத்தணும் போல இருக்குது, இறைச்சல் சத்தம் பிடிக்குது. இல்லை சில நேரம் கோபம் வந்து என்ன செய்கிறோம்னு தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்படி எல்லாம் இருக்கும். என்ன அது? ஸ்ட்ரெஸ் தான். ஸ்ட்ரெஸ். அவங்கள்ட்ட எடுத்து பார்த்தா நிறைய பிரச்சனை இருக்கும். மாப்பிள்ளையால் என்ன பிரச்சனை, பாப்பாவால் என்ன பிரச்சனை, அம்மாவால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தோன்னே பிரச்சனை தெரிஞ்சு போகுது. ஆக அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது மேனேஜ்மெண்ட் பண்ணப்படலாட்டி பல நோய்களாக மாறும். நோயாக மாறாத சிலருக்கு கன்வர்ஷன் டிஸார்டராக மாறும். கன்வர்ஷன் டிஸார்டர் தான் தனக்குள்ள ஒரு ஜின் பூரதாக அவங்க கற்பனை பண்ணுறாங்க, தனக்குள்ள ஒரு ஆதி பூரதாக ஜின் பூரதாக கற்பனை பண்ணுறாங்க. இந்த பலகீனத்தை புரிஞ்சு வச்சுக்கிட்டே ஒரு சிலர் ஜின் விரட்டுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. சிலர் ஜின்னை விரட்டுறா. அவன் சில கொள்கைவாதிகளாக இருந்துட்டு ஜின்னை விரட்டும். அவங்கள்ட்ட ஓதுற மந்திரங்கள் எல்லாம் தெரியுதான். அவங்க ஜின்னோட பேசுவாங்களாம், ஜின்னை விரட்டுவாங்களாம். எங்க நொன்னா ஜின்னை விரட்டினேன். ஒரு ஜின்னு விரட்டல, ஜின்னு பிடிச்ச ஒருத்தர்கிட்ட அப்படின்னு பேசினா ஜின்னு மாதிரி பேசும். நீங்களும் பேசலாம். யார் நீ என்று கேட்கலாம், ஏன் வந்தன்னு கேட்கலாம். ஒண்ணுமில்லை, அது டெலூஷன். மனசுல உள்ள ஒரு பிரம்மை பேசுது. ஒரு ஆள் வேற மொழி பேசுறது, இன்னொரு ஆள் மாதிரி பேசுறது, ரொம்ப அதிகமாக சாப்பிட்றது, இதெல்லாம் மனநோயில ஒரு வகை. நம்ம எவ்வளவு சாப்பிடலாம்? ஒரு 10 பிளேட் சோறு திங்கலாமா? 3 பிளேட்டுக்கு மேலே இழுக்க மாட்டாங்க. ஆனால் 4-5 சகனை தின்றுட்டு பசிக்கு 2 ஏப்பம் விடுறவன் இருக்கிறான். 100 இடியாப்பத்தை தின்றுட்டு இன்னும் 100க்கு ஆர்டர் பண்ணுவான். 2 கோழி பொரியல் அப்படியே தின்றுட்டு என்னப்பா உருப்படியாக தின்றதுக்கு ஒன்றும் இல்லையான்னு கேட்பான். அப்போ அப்படியே திங்க திங்க செமிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ இது என்ன? இது நம்ம என்ன சொல்லுவோம்? உள்ளுக்குள்ள ஒரு 10 ஜின்னு நின்று சாப்பிட்டுட்டு இருக்குது அப்படியேங்க. ஒன்றுமே கிடையாது. இது மூளையில் ஹைப்போதலம்ஸ்ல சட்டைட்டர் சென்டர் என்ற ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதி சாப்பாடு போதும் என்று கட்டளை தர வேண்டிய பகுதி. அதுதான் நம்ம சாப்பிட்டு இருக்கும் போது இல்லை போதும் நிப்பாட்டுங்கன்னு சொல்லுவோம். வெச்ச பிஞ்சான்ல இருந்தே கொஞ்சம் தள்ளி வெளியில வைப்போம், இதுக்கு மேல திங்க முடியாது அப்படின்னு. இதை செய்யறது சட்டைட்டர் சென்டர், மூளையில் ஹைப்போதலம்ஸ்ல இருக்கிற சட்டைட்டர் சென்டர். அது வேலை செய்யாம போகும் சில மனநோயாளிகளுக்கு, அல்லது சில சாதாரணமான ஆட்களுக்கே அது வீக் ஆகும். அது போதும் என்று சொல்லாத வரைக்கும் நம்ம திண்டுக்கிட்டே இருக்கலாம், பசிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த சாப்பாட்டை எல்லாம் செமிக்க வைக்கிற ஒரு நொதியம், ஒரு ஹோர்மோன் நம்ம உடம்புல உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். ஒண்ணுமில்லாம தகனம் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது. அப்ப இதெல்லாம் போய் சங்கிலியில கட்டி வச்சு தர்காவில் போய் மந்திரம் செய்வாங்க. ஒண்ணுமில்லை, ஒரு 2 டேப்லெட் கொடுத்தா சரியாயிரும். ஃப்ளாக்சிட்டின் 40 மில்லிகிராம் கொடுத்தா அந்த சின்ன கட்ட தேவையில்லை, மந்திரிக்க தேவையில்லை. இப்படி நிறைய மனநோயில நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா பேய் பிசாசு ஜின்னு என்று எடுத்துக்கிட்டு ஓடுறோம். அப்படி இல்லாம நாங்க என்ன செய்யணும்டா, ஈமான்ல உறுதியா இருக்கணும், அல்லாஹ்வுல நம்பிக்கை வைக்கணும். ஒரு விஷயம் நம்ம தெரியணும், இன்னொருத்தர் மனசு நோக நீங்க நடந்தால் உங்களால ஒரு ஆளுக்கு பிரச்சனை வருது. உங்களோட மனசு நோக யாராவது நடந்தால் அதை மன்னிக்கிற மனசு உங்களுக்கு இருக்குது என்றால் ஒருத்தரால வந்த பிரச்சனை உங்களை விட்டு நீங்கி போயிட்டு இருக்குது. அதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஃபஅஃபு அன்ஹும், அவங்கள மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்றான். மன்னிச்சிடு அப்படிங்கிறான். நாம மன்னிக்கணும். யாருக்கு கிட்னியில பிரச்சனை இருக்குதோ, கிட்னியில பிரச்சனை இருக்குதோ அவங்க டயாலிசிஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்களோட யாரு வெறுப்பா கோபம் இருக்கிறாங்களோ அவங்கள மன்னித்தால் அந்த கிட்னி 2 கிட்னியும் காப்பாத்திக்கலாம்.
இது ஒரு சைனாவில் இப்போ கண்டுபிடிக்கப்பட்ட நவீன மருத்துவம். சைனாவில் மருந்தில்லா மருத்துவ துறை ஒன்று இருக்குது. அவங்க இப்போ புதுசாக செய்து பார்த்து நிரூபிக்கப்பட்ட சில உண்மைகளை சொல்கிறாங்க. யாருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டு வருதோ அவங்கள்ட்ட வெறுப்பான ஒரு ஆள் இருக்கும், குடும்பத்தில் ஒரு ஆளோட பேசுறதில்ல, போய் அவங்கள மன்னிச்சுட்டேன்னு சொல்ல வச்சால், மனசில் யாரெல்லாம் வெறுப்போட இருக்கிறாங்க அவங்களையெல்லாம் மன்னிச்சுட்டேன்னு அந்த விஷயத்தை விட்டால் இவரை கிட்னியை காப்பாற்றலாம். ஏனென்றால் ஒரு மனிதருக்கு வெறுப்பு கோபம் வர நேரம் கிட்னி ஃபங்க்ஷன் தான் கூட இருக்கும். அந்த ஃபங்க்ஷனை கண்ட்ரோல் பண்ணுற நேரம் அதால் தன்னைத்தானே குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். இது நிரூபிக்கப்பட்ட உண்மை. விளங்கிட்டா? இப்படி நாங்கள் சில விஷயங்களை, இஸ்லாத்தின் விஷயங்களை எடுத்து நடக்கும்போது நம்மக்கிட்ட சில நோய்கள் இல்லாமல் போகும். நாங்கள் மன்னிக்கணும். ஸ்ட்ரெஸ் மனசில் நமக்கு பிரச்சனை வரும்போது அதை சரியாக்கணும். அது சரியாக்கலாட்டி காலப்போக்கில் அது வேறு நோய்களாக வரும். PTSDன்னு சொல்லுவாங்க, போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர். இது வந்துட்டுன்னு சொன்னால் குணப்படுத்துறது ரொம்ப ஒரு கஷ்டமாகும். அதே மாதிரி ஒப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர்ன்னு சொல்லுவாங்க, OCDன்னு சொல்லுவாங்க. OCDன்னு சொன்னால் இமாம் மிம்பரில் ஏறுறதுக்கு முன்னாடி உது செய்ய வந்திருப்பார், இறங்கும் பிறகு உது செஞ்சுட்டு இருப்பார், திருப்தி இல்லாமல் இருக்கும். கையை கழுவி மோத்த கழுவக்குள்ள திரும்ப கையை கழுவம் போட்டு சரியாக கழுவிட்டேன்னா மர தயமஞ்சிச்சு சரியா செஞ்சேன்னான்னு காதை 3 தடவை கழுவினு உதுவே செஞ்சுக்கிட்டே ஜும்மா போட்டுருவான். சிலர் குளிக்க போனால் பாத்ரூமில் ஒரு டேங்க் தண்ணி முடிஞ்சுமா மோட்டரை போட்டோன்னு திரும்ப குளிச்சுக்கிட்டு இருப்பான். டொய்லெட்டுக்கு போனால் 1.5 மணி நேரம் எடுப்பான். கையை மோந்து பார்த்து திரும்ப திரும்ப கழுவிட்டே இருப்பாங்க. சிலர் வீட்டை பூட்டி வெளியில் போய் ஆட்டோவில் போய் சந்தையில் போய் நில்லுப்பா, ஆட்டோவை வெட்டி கதவை சரியாக லொக் பண்ணனா ஞாபகம் இல்லாமல் வெட்டிக்கு வந்து திரும்ப ஆட்டோவை போட்டு நிப்பாட்டி எல்லாம் செக் பண்ணிட்டு போகலை, ஆட்டோக்காண்ட கொஞ்சம் நில்லு, கேஸை பண்ணினாடி அப்படின்னு மகளுக்கிட்ட கேட்பான். இதெல்லாம் OCD, ஒப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். நம்ம வசுவாசி அண்டிக்கும். அது உரிய நேரத்தில் ட்ரீட்மெண்ட் செய்யப்படணும். அதுக்கு ஒரு கவுன்சிலர்கிட்ட போங்க அல்லது டெப்லெட் எடுங்க. இதுக்கெல்லாம் போய் நூல் கட்டிக்கு நின்று வருத்தத்தை ஓவராக்கி விட்றாதீங்க. வருத்தம் அப்படியே கூடிடும். இந்த ஒப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர், இந்த OCD சரியான நேரத்தில் குணப்படுத்தப்படலாட்டி அதில் அடுத்த சிம்டம் கண்ணுக்கு காட்சி தெரியும், விஷுவல் ஹலுசினேஷன். பூனை வருது, தவளை வருது, நாய் வருது, வண்டி வருது, ஆனை வருதுன்னு எதையோ சொல்ல தொடங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கோமா ஸ்டேஜுக்கு கூட போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களை குணப்படுத்த முடியாத அளவுக்கு என்ன செய்யுது, போயிட்டு இருக்குது. எனவே நாங்கள் இந்த மனநோய்களை கண்டுபிடித்துட்டோம் என்றால், மனநோயை பற்றி ஒரு விழிப்புணர்வு நம்மகிட்ட ஏற்படுத்துன்னு சொன்னால், இந்த மூட நம்பிக்கையிட்ட அந்த ஆசாமிகள்கிட்ட போக வேண்டியதில்லை. அவன் குறிவாத்து சாத்திரம் பார்த்து என்னமெல்லாம் சொல்கிறானாமே, ஜின்ன வசியம் பண்ணி வச்சுக்கிறானாமே. நம்ம கேட்குறோம், ஜின்ன வசியம் பண்ணி வச்சுக்கிறியாம்பி, எங்கள் வளவில் வந்து தோண்டி வச்சு புதைச்சி வச்ச போத்தலை எடுக்கிறியா? சரி, ஏன்டா அவன் ஜின்ன வச்சு ஒரு மாணிக்கக்கல் தோண்டக்கூடாது? 2 கல் எடுத்தா போதுமேடா, 4 வீடு கட்டி 2 கல்யாணம் பண்ணிடலாமே. எவ்வளவு செய்யலாம், மாணிக்க கல் தோண்டலாமே. கடலை மூழ்கி மீனை பிடி, ஒரு நெத்தலி மீனாச்சும் பிடியா பார்ப்போம். ஒரு ஜின்ன வச்சு ஒரு மண்ணும் கிடையாது. இந்த ஜின்ன பிரபாகரனை எத்தனை 30 வருஷமா தேடினானுங்க. அந்த ஜின்னு வாசலாத்தெல்லாம் சும்மா இருந்த ஒருத்தன் ஜின்ன கொண்டு போய் பிரபாகரனை பிடிச்சி கொடுக்க அவன் தானே போய் சுட்டான். அப்போ இன்றைக்கு பாதாளோக்கேண்டு எவ்வளோ பேரை தேடிட்டு இருக்கிறான். உன்னை ஜின்னை விட்டு பிடிச்சி கூட நம்பி. அப்போ எவ்வளோ பெரிய அநியாயம் பண்ணுற நீ. ஜின்னை வச்சுட்டு ஏமாத்து. ஜின்னுமில்லை ஒன்றுமில்லை, ஆப்ரேஷன் பண்ணுதான் ஜின்னு. முதல் போத்தல் எடுத்த ஜின்னெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணுதான். இப்போ ஜின்னு ஆப்ரேஷன் ஒன்று செய்ய போகிறேன். நாம் இப்போ காட்டுறேன் நான் ஜின்னு ஆப்ரேஷன் பண்ணுறேன் எப்படியாண்டு. நான் கேட்குறோன்ட்ட ஜின்னு எந்த மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு வந்துடா ஜின்னு ஆப்ரேஷன் பண்ணுதான், மூளைக்குள்ளே வெட்டி கட்டி எடுக்குதான். எப்படிடா அது, எந்த மெடிக்கல் காலேஜில் படித்தேன்? அப்படி ஒரு டெக்னிக் இருந்தால் இலங்கட நிலைமை என்ன? இலங்கையில் எப்படி ஒரு டெக்னிக் இருந்தா, இந்த சவுதி அரேபியாவில் எண்ணெய் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் ரொட்டிக்கு கொலை செய்கிற நாடு. எண்ணெய் கண்டுபிடிச்சது பிறகு நம்ம ஹவுஸ்மேட் அனுப்புகிறோம். அவ்வளோக்கு வசதி கூடுது, நாட்டின் வளம் பெருகிட்டு. இந்த ஜின் ஆப்ரேஷனுங்கிறது நம்ம நாட்டின் வளம். ஜின்னை வச்சு ஆப்ரேஷன் பண்ணுற ஒரு டெக்னாலஜி இந்த இலங்கையில் இருந்தால், அவர்களுக்கெல்லாம் பெரும் பெரும் மாட மாளிகை கொடுத்து, இன்டர்கூலர் ஃபெஜ்ரோ கொடுத்து, ஃப்ளைட் சர்வீஸ் கொடுத்து, உலகத்தில் உள்ள எல்லா பணக்கார நோயாளிகள் எல்லாம் கட்டி இல்லை, ரத்தம் இல்லை, எக்ஸ்ரே இல்லை, ஒன்றுமில்லை, வந்து மந்திரிப்போம் சரியாயிரும் எடுத்து ஆப்ரேஷன் பண்ணி கோடி கோடியாக கொட்டி அதில் வரிப்பணம் இந்த நாட்டுக்கு வந்து, நீ எடுக்கிற பணத்தில் செலாவணி பணம் பெரும் இல்லை, அதில் இந்த நாட்டுக்கு வந்து நம்மெல்லாம் பெரிய குடிமக்களாகி நாம் சவுதி அரேபியாவிலேருந்து ஹவுஸ்மேட் எடுக்கிற நிலைமை வந்துடும். ஏன் இதை செய்யலை? இந்த கவர்மெண்ட்டுக்கு தெரியுது இந்த ஜின் ஆப்ரேஷன் ப்ராடு பண்ணிக்கான்னு. நான் கேட்டேன் யூனிவர்சிட்டியில் எங்கள் லெக்சர்கிட்ட, எங்களுக்கு லெக்சராக வந்திருந்தார் ஒரு டாக்டர், அவர்கிட்ட கேட்டோம். அவர் இந்த அப்நார்மல் சைக்காலஜி பாடம் நடத்திட்டு வரும்போது அவர் சொல்லினார்,
இப்படியெல்லாம் உலகத்தில் நம்ம நாட்டில் இந்த ஜின்னு என்று ஏமாத்திட்டு இருக்கிறதெல்லாம் இந்த நோய்களை தான், இந்த டெலூஷனை தான், இதுதான் இவங்க இப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ எக்ஸ்கியூஸ் மீ சார், இவங்களெல்லாம் பிடிச்சி ரிமாண்ட் பண்ண முடியாதா அப்படின்னு. முடியும். யாராவது ஒரு ஆள் புகார் பண்ணுங்க அப்படின்னு. நாம யாராவது புகார் பண்றோமா? புகார் பண்ணலை. கலேவேல அனசிக்கு புகார் பண்ணி ஓடிட்டான். ஓடி கண்டியில் போய் இந்த இந்தியாவில் போய் இப்போ வந்துருக்கான். அவன் ஏன் ஓடின? ஒரு லோயர் பொம்பளை, ஒரு LLB, அது சிங்கள பொம்பளை. அவருக்கு மூச்சு வரத்துக்கு இந்த ஆளுக்கிட்ட இசும் எடுக்க வந்தீங்க. இந்த ஆளு ஒரு பேப்பரில் இசும் எழுதி அதை சுருளா சுற்றி கீழ்ப்பக்கம் நெருப்ப வச்சு மேல் பக்கம் வர புகையை குனிஞ்சு இழுக்கச்சுன்னா ஏற்கனவே மூச்சு வரட்டும். புகையை இழுத்தா என்ன நடக்கும்? நடப்பா, இது கூட தெரியாம தான் நீ வைத்தியம் பார்த்து அந்த இடத்துலயே பொண்ணு மயக்க போட்டு விழுந்து மவுத்தா போச்சு. மவுத்தா போனா பொடி எடுக்கிறதுக்கு ஆள் வாரத்துக்கு முன்ன இவர் பேக்கையும் பாஸ்போர்ட்டையும் எடுத்து ஓடிட்டார். இதுதான் ஜின்னு. கிரிபாவங்கிற ஊர்ல 2 பேர் ஜின் ஆபரேஷன் பண்ணிட்டு மவுத்தா போயிட்டாங்க. விளங்கிட்டா? டிக்வலையில் ஒரு ஆள் மவுத்தா போச்சு, ஜின் ஆபரேஷன் பண்ணி இனி சரியா போச்சுன்ற நம்பிக்கையில். விளங்கிட்டா? ஆக இப்படி ஜின் ஆபரேஷன் பண்ணி ப்ராடு பண்றான். நான் கேட்கிறேன், உன்கிட்ட ஜின் இருந்தா மாணிக்கக்கல் தோண்டுடா, மீன் பிடிடா, குறைஞ்சபட்சம் ஜின்னை வச்சு ஒரு ஹோட்டல் நடத்திப்பாரு. என்ன அழகா இருக்கும் ஜின் ஹோட்டல். விளங்கிட்டா? ஒன்றுமில்லை, சட்டி வானையெல்லாம் அடுப்புல ஏறும், தண்ணி கொட்டும், அரிசி கொதிக்கும், பால் பொங்கும், பால் புளியும், தேங்காய் தானா திருவும், எல்லாம் ஜின்னு நடக்கு. நான் போய் சாப்பிட்டாப்பா ஒரு பிரியாணியும் டாங்கன்னு பிரியாணி வந்திருக்கணும், ஒரு கோழி சிக்கன் வந்திருக்கணும். அப்படியே சாப்பிட்டு முடிஞ்சோடனே பில்லு வரணும். பில்லு கொடுக்காம போனா சேட்டுக்குள்ள ஒரு ஆள் பிடிச்சி இழுத்து சொத்தையில் ஒரு குத்தணும். அதான் ஜின்னு. அப்ப ஜின் ஹோட்டல் செஞ்சு பாரு பார்ப்போம். அதெல்லாம் செய்ய முடியாது. நம்ம காணியை தோண்டி போத்தல் எடுப்பாங்களாம். போத்தல் என்ன வந்து என்ன கூப்பிட்டாங்க ஒரு ஊர்ல, எங்க காலிக்கு பக்கத்துல ஒரு ஊர்ல வந்து ஒரு மதரசாவில் ஓதின கடைசி வருஷத்து மௌலவி ஜின் ஆபரேஷன் பண்ணி இந்த ஜின்னை வச்சு இஷ்மெல்லாம் எடுக்கிறாராம், லட்சக்கணக்கில் வாங்குறான். இவனுக்கு எதிராக ஒரு மேடை போடணும் அப்படின்னு கூப்பிட்டா, சரி டேட்டெல்லாம் குறிப்பிட்டாச்சு, மேடையெல்லாம் போடுங்க, ஜின்னை வச்சு எப்படி வைத்தியம் பண்ணுறோன்னு நம்ம செஞ்சு காட்டுறோம். போகிறதுக்கு ஒரு டேட்டுக்கு ஒரு வாரம் இருக்கும். எனக்கு திரும்ப கோல் வருது, அசரத் நீங்கள் வர தேவையில்லை அப்படின்ட்டு. ஏன் பாப்பா? அவன் மாட்டிக்கிட்டான். எப்படி மாட்டான்? ஒரு தபிலிக்கு ஆஜியார்கிட்ட 1.5 லட்சம் ரூபா கட்டிக்கான். உங்க வீட்டுக்குள்ள 15 வருஷத்துக்கு முன்ன ஒரு சூனியம் செஞ்சிருக்கேன். அவர் வீடு கட்டியே 10 வருஷம் தான். சரி 10 வருஷம் தானே நான் வீடு கட்டியேன். நீங்க வீடு கட்டுறதுக்கு முன்ன உங்க காணிக்குள்ள வச்சிருது இருக்குது என்ற ஜின்னு சொல்லுது. இவரத்தை இருக்குன்னு நடு வீட்டுக்கு அழகான டைல்ஸுக்குள்ள காலை ஓட்டிட்டான். இங்கதான் இருக்குதுங்க. இதெல்லாம் ஒரு மேஜிக். இதெல்லாம் ஒரு மேஜிக் தானே. நாம இங்க விட்டது அந்த பையன் டிஷர்ட்டுக்குள்ள இருந்து எடுக்கல, அப்படித்தான் இங்க விட்ட பேப்பர் பாக்கெட்ல இருந்து வந்துச்சா இல்லையா? அவன்ல அடுத்தவன் வந்திருந்தாலும் அவன் எடுப்பேன் நான். வழங்கிட்டா? அப்போ சரி 1.5 லட்சம் ரூபா வேண்டிட்டான். வந்து அப்படியே மந்திரிச்சு தேசிக்காய் வச்சு பூசணிக்காய் வெட்டி அதை செஞ்சு ரைட் இவ்வளோத்தையும் டைல்ஸை உடைக்கச்சுனா அழகான டைல்ஸை போட்டு உடைச்சிருக்கானுங்க. உடைச்சி கொங்குரீட்டை உடைச்சி டைல்ஸ் உடனே கீழே கொங்குரீட்டை அடிச்சிருப்பான். அது காங்கிரீட் எல்லாம் உடைச்சி நிலத்தை தோண்டி இன்னும் பட்டு மண்ணை ஓதி பார்த்து இன்னும் தோண்டி போத்தல் எடுத்து கொடுத்தியான். அதுக்குள்ளே போத்தல் எடுத்திருக்கான். அது எப்படி எடுக்கிறன்ற ஒரு ட்ரிக்ஸி விளங்கிட்டா? அது எடுக்கும்போது கைக்குள்ளே இங்கே இருக்கும் போத்தல், வெறும் கைக்குள்ள இங்க இருக்கும். சரியா? அதை மண்ணுக்குள்ள குத்துற வேகத்துல இந்த போத்தல் மண்ணுக்கு வரும். அதே மண்ணுக்குள்ள அப்படியே திருப்பி அப்படியே புடுங்கி எடுப்பான். வெறும் கையை கொண்டு போய் போத்தல் கையோட வரும். சின்ன ட்ரிக்ஸ் அது. அப்ப ஃபுல் கை சட்டையை கலட்டி போட்டு அரை கை சட்டை போட்டு விட்டுருக்கணும். ஆஜியார எடுத்திருக்கார் போத்தலை கொடுத்து இதை கடலை எறிஞ்சிடுங்கன்னுட்டு வாங்கிட்டு வந்துட்டார். இவர் அவன் டவுனுக்கு வந்திருக்க மாட்டான். வெள்ளிக்கிழமையில வெள்ளிக்கிழமையில முகமது மொழி தான் கால் பண்ணாரு. டவுனுக்கு வந்திருக்க மாட்டான். அந்த வீட்டு ஆஜியார மகன், அவன் ஒரு இன்ஜினியர் படிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் போட்டல் எடுத்து திருப்பி பார்த்துட்டு யூனானி மெடிசன் மருந்து வந்த போத்தலுக்கான் இசும் தகடு இருக்கு. அந்த மருந்துல உற்பத்தி தகுதி 2011ஆம் ஆண்டு, எக்ஸ்பயர் டேட் 2017 இருக்கு. காடா பாவி பயல, இந்த போத்தலை கண்டுபிடிச்சே இப்ப 2 வருஷம் தான். 15 வருஷத்துக்கு முன்னால சூனியம் வச்ச எப்படி விரட்டிக்கு போய் ஆளை பிடிச்சி சாத்தனை சாத்தி விட்டானுங்க. 1.5 லட்சம் ரூபாய் வேண்டியிருக்கான். என்ன ப்ராடு பண்றான் பாரு. எனவே
ஏமாத்துறான். இப்படி ஏமாத்திட்டு இருக்கிறவன் எல்லாம் நம்ம அடையாளப்படுத்துகிறோம். இது கூடாது. இன்றைக்கு நேற்றில் இதை பல வருடங்களாக நம்ம இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் மேடை போட்டுட்டு இருக்கிறோம். மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாடு மேடை போட்டிக்கிறோம். 2004ஆம் ஆண்டு தான் முதல்ல நான் மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாடு கல்முனையில் செய்கிறேன். 3ஆம் மாதம் அந்த ஆண்டில் பத்திரிகைக்கு ரேடியோவுக்கெல்லாம் விளம்பரம் கொடுத்து கிட்டத்தட்ட 7000 பேர் மக்கள் திரளாக சேர்ந்துருந்தாங்க. முதல்ல அப்போ தான் அற்புதங்கள் செஞ்சு நான் தான் அற்புதங்கள் அதில் அந்தரத்தில் எல்லாம் நிப்பாட்டி காட்டி ஒருத்தனை 2ஆக வெட்டி காட்டி அப்படியெல்லாம் செய்து காட்டினோம். ஆனால் அதில் ரொம்ப செலவு பண்ணி செஞ்சது. நம்ம இப்போ அவ்வளோ செலவு பண்ணி செய்யாமல் சும்மா நார்மலாக ஒரு சில விஷயங்களை செஞ்சுக்கோம். இது நோக்கம் பொழுதுபோக்கு இல்லையே, இப்படித்தான் அப்படி நடக்குது, இதைத்தான் கொஞ்சம் வித்தியாசமாக செய்கிறானுங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இதை செஞ்சோம். இன்னும் ஒரு சில மெஜிக்கை செஞ்சுட்டு நாங்கள் நிகழ்ச்சியை முடிச்சுக்கோம். சரி, ஒரு கண்ணாடி போட்டல் என்ன போத்தல்? நம்ம சோடா போத்தல் ரைட், சோடா மூடி. என்ன உள்ளுக்குள்ள போய்த்தா? சின்ன ஒரு ட்ரிக்ஸ். ரைட், சின்ன பிரச்சனை யாருக்கு? உங்களுக்கு. உட்கார்ந்தா படுக்கப்பட்ட எப்படி டிஷர்ட் பழச்சா புதுசு சேர் இடிங் அந்த மற்ற கிளவுஸ் தான். ஒன்றும் பயப்பட என்ன வந்தாலும் நான் பொறுப்பு இல்லை. இப்போ இவருக்கு ஒரு தலையிடி உண்டா சும்மா? நீங்கள் சும்மா இல்லைன்றப்படா. இவருக்கு ஒரு தலையிடி. நான் தண்ணி பேசன இடத்த கொண்டாங்க. அப்போ இந்த தலையிடி இல்லாமாக்கும். இல்லாமக்கண்டா இவருக்கு ஒரு கட்டி ஒன்று இருக்கு மூளை. அதுலேருந்து நீங்கள் என்ன நினைக்கல? மூளை இருக்கன்னு நினைக்கலா? சே எம்பட்டு பொம்பளை பிள்ளைகளுக்கு இல்லை அந்த பேச நெஞ்ச கொண்டு. நான் உங்களோட டிஷர்ட்டை காப்பாற்றுறது தான் நான் வேலை செய்கிறேன். இதெல்லாம் அந்த ஜின் ஆப்ரேஷனுக்குள்ளே வராது. எப்படி சலூன் கடையில் வேலை அஞ்சாண்டு கேட்டுக்கணும். ரைட், கத்தி தாங்க, கத்திரிக்குள்ள தாங்க.
ஏய் ஒரு கட்டி என்றானே என்ன கணக்க கட்டி வருகுது. இதான் சாமா. இனி இனி தலையிடி இனி வராது. காசை முன்னுக்கு கெஷியரில் கட்டி போட்டு சரி சத்தம் கணக்க போயிருக்கு. சேலைன்னு ஒன்று பாய்ச்சணும். சரி ஒரு 2 பேர் வாங்கல. இன்னும் 2 பேர் இன்னொரு மேஜிக் காட்டும். நீங்க சொல்லுவாங்க. நீங்க ஜட்ஜ் இருங்க. உங்களுக்கு எவ்வளோத்த கட்டி அனுச்சுன்னு இருங்க இருங்க. கழுத்துலையா என்ன செஞ்சாலும் டைபடாமல் பார்த்துக்கிட்டோம். பிள்ளைகள் போலவு தெளிவாயிட்டானுங்க. இந்த கத்திரிக்கோளை கொஞ்சம் கழுவி போட்டு தாங்க. இந்தாங்க பிடிங்க. பொம்பளை பிள்ளட பயன்படுத்தாத கையிலஞ்சு சரியா? பொம்பளை பிள்ளட கைப்படல் கடையில் ஆம்பளை பிள்ளை எடுத்து தந்து கத்திரிக்கோளை பிடி. நான் இதை எப்படி மடிக்கணும் அப்படி மடிக்கணும். சரி நல்லா பாருங்க. இப்படி மடிக்கன் இப்படி மடிக்கன். என்றமே என்ன இவ்வளவு லேட்? வீட்டு 6 உடுப்பாளி கழுவி தரேன். நீங்கள் என்ன சரி கைக்குள்ளே வைங்க. நல்லா உள்ளுக்கு இந்த கூர் மேலே எரிக்கணும். கூர் என்ன இதை குத்திடுங்க. ரைட் பிடிங்க. இப்படி 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 இப்போ உள்ளுக்கு வைங்க. சரி துண்டை வெளியில் நீட்டணும். சரி ஜட்ஜி வெட்டுங்க. நம்முடைய துண்டை மட்டும் நல்லா வெட்டுங்க. கையிலே ஆக்கி வெட்டது. இப்போ மிச்சமாக இருக்கிறத உள்ளுக்குள்ளே நல்லா அமைக்கிடுங்க. 2 துண்டையும் காட்டுங்க ஆடியன்ஸுக்கு. ஆ 2 சின்ன துண்டை வெட்டிக்கார் என்ன? சரி உங்களோட இதை விரிங்க. நீங்கள் உங்களுடைய விரிங்க. நம்மளால ஓட்ட இல்லையே. எப்படி என்ன துண்டா? நீ ஒரு நேர
எங்க வச்சிருந்த சின்ன துண்டை வெட்டி இருந்தா மிச்ச துண்டைங்க சரி கால் கிரத்தம் கவனம் ரைட் தம்பி சின்ன மாதிரி மிச்ச துண்டு கைக்குள்ள அணிருக்கு அதை காட்டுறேன் நான் எவ்வளோ தெரியும் இந்த கைக்குள்ள ஒரு கவர் இருக்கு இந்த கவருக்குள்ள ஒரு துண்டை ஏற்கனவே வெட்டி வச்சுட்டேன் நான் ரைட் நைட் இதை மடித்து இதில் வச்சு இந்த கவரை போட்டுக்கு தான் நான் வந்தது நான் இந்த லேஞ்ச் எடுத்து என்ன செய்கிறேன் கொடுக்குறேன் நான் மடித்து வைக்கும்போது இந்த கவரை உள்ளுக்கு கலட்டிடுவேன் கலட்டி அதுக்குள்ளே வைக்கிற துண்டை தான் வெளியில் வைப்பேன் விரலுக்குள்ளே வைக்கிறது தான் இப்போ வெட்டினோன்னா மீதியை உள்ளுக்கு தள்ளி இதை விரலை மாட்டிக்குவேன் தள்ளும் போதே மாட்டிக்குவேன் ரைட் மாட்டினா அது வருங்க இப்போ உன்னிப்பாக இதெல்லாம் பார்க்க மாட்டீங்க இஞ்சாம் பார்க்க போகிறேன் ரைட் அப்போ இதை காட்டும் போதே இந்த விரல் இந்த ஹேங்கிக்கு பின்னுக்கு தான் இருக்க போகுது ஒவ்வொரு டைம்லேயும் உங்களோட பக்கம் இருக்குதா இந்த விரல் இல்லையே இந்த விரல் பின்னுக்கு தான் எப்பயுமே இருக்கும் அதுக்கு தான் நம்மளோட ஸ்பீக்கர் செட் போட வந்தவருக்கு எல்லாமே ஜிக்கும் தெரியும் அவர் பின்னுக்கு இந்த எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கார் ராஜா மாதிரி சரி சின்ன ட்ரிக்ஸ் ரைட் இதை மடித்து வைங்க பிள்ளையை கொடுக்கலாம் ஜின் ஆப்ரேஷன் பண்ண எப்படின்டா முட்டையை அடித்து அதில் டையை போடணும் இந்த தண்ணியில் நாம் டையை போட்டோம்னா அந்த பிளட் ஓடும்போது பார்த்திங்கன்னா நேச்சுரலாக இருந்திருக்கும் சரியாக பிளட் ஓடுற மாதிரி இருக்கும் முட்டையை சாயத்தை போட்டு அடிச்சிங்கண்டா அது சரியாக ரத்தம் ஓடுற மாதிரியே ஸ்லோவாக நெளிந்து ஓடும் அது ஓடுறது நல்ல அழகாக உங்களுக்கு தெரியணுங்கிறது தான் பேப்பரை நிலச்சி போட்டேன் தான் பேப்பர் நிலைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஈர பேப்பரில் ஓடும்போது அந்த ரத்தம் தனியாக ஓடும் இல்லாட்டி ஈர பேப்பரில் சாயத்தோட அந்த ரத்தம் அந்த பேப்பரில் எல்லாம் கலையும் அப்போ அவங்களுக்கு நல்லா விளங்கும் அது என்ன இது ரத்தமாக தான் இருக்குது அப்படின்ட்டு இந்த பேப்பரை நிலச்சி போட்டு எடுக்கும்போது ரெண்டாவது பேப்பர் எடுக்கும்போது அந்த பேப்பருக்கு கீழே இருந்த பார்சலோட எடுத்துட்டு அந்த முட்டையை அடித்து ஒரு பேக்கில் போட்டு பெக் பண்ணி வச்சுருந்தோம் சரியா அந்த பெக் பண்ண பேக்கில் ஒரு துண்டு தானே இது நினைக்கிற கட்டி அந்த பெக் பண்ண பேக்கில் அவர் துண்டை வெட்டுறான் நம்ம என்னன்று கிடக்கு அவரை தலையிலையும் ஒரு துண்டை வெட்டிக்கலாம் நோவும் தம்பிக்கு சரி அப்போ பாருங்கள் அப்படியே முட்டையோட திக்னஸ் ஆகிறதான் நோம் இது உள்ள கூட அந்த சாயம் அப்படியே ரத்த மாதிரி இருக்கிறது சரி அந்த பெட்டி எடுங்க அந்த புள்ள வச்ச பெட்டி எடுங்க இந்த பெட்டி ரைட் இந்த பெட்டியை நான் இப்படி பெரட்டி காட்டுறேன் சரியோ ஆனால் அந்த பெட்டியில் அடி இருக்குது இந்த அடி வந்து இப்படி உசும்பக்கூடியது சரியா மேசையில் பிள்ளை இருக்கும்போது இந்த பெட்டி இப்படி இருந்துச்சு வழங்கிட்டா இப்போ இந்த பிள்ளை இந்த பெட்டிக்குள்ளே வச்சு இந்த மூடியை இப்படி கிளப்பி வச்சுக்க நீ வாசினுவாம்பா இந்த பச்சை ஓடியா 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 ஸ்டேஜுக்கு ஓடியா 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 இல்லடா என்ன அப்படியே சுஜூதில் அப்படியே சுஜூதி செய் பள்ளி என்றால் சுஜூதி செய்யணும் இப்போ எங்க புள்ள தலையை குனிடா நல்ல காலம் இவனை கூப்பிடல காரியத்தை கெடுத்திருப்பான் இப்போ புள்ள இருக்கிற விளங்குதா விளங்கலை இப்போ நான் கழிக்கும் போது இந்த மூடி எப்படி தள்ளிக்குவேன் இப்போ உங்களுக்கு புள்ள விளங்குதா விளங்கலை ஆனால் தான் பின்னாடிக்காது குட் பேர் என்ன உண்டு பேர் என்ன ரஜா ரஜா மேஜிக் பாய் மேஜிக் கேர்ள் ரைட் அவ்வளோ வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க சப்ஜெக்டில் ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க மெஜிக்கில் அவ்வளோ தான் கேள்வி முடிஞ்சு எல்லாம் சொல்லியாச்சு கழுத்தில் கயிறு போட்டது கொண்டா அந்த கைத்தை
டொஃபியை எடுத்துக்காங்க, டொஃபி எடுத்துக்க. மீனையோ இது தோடம்பழம் நமக்கு. சரி தம்பி, வர மாட்டேன். ரைட், நான் போட்ட பச்சையெல்லாம் பறக்குதா? ரைட், இதுக்கு மேலே இதை போட்டு வச்சிக்க. இப்போ இப்படி தான் கவுட்டு காட்டுறேன். சரியோ? சரி, இந்த பச்சை துண்டை போட்டு இதை முறை அந்த சத்தம் கேட்டதோட லொக் ஆயிட்டு. இப்போ அந்த பச்சை துண்டை போட்டோமில்ல, அது என்ன செய்யுது? இதோட வந்துட்டு இதோட வந்துட்டு இதை நைஸாக அப்படி வைக்கணும். இதை காட்ட சொல்லியிருந்தால் மாட்டியிருப்பேன். சரி, இப்போ என்ன வரும் இதுக்குள்ளேருந்து? அண்ணா கொச்சிக்கா மந்திரம் பொழைச்சி போச்சு. சரி, இப்போ என்ன வரும்? என்ன என்ன மந்திரம் பொழைச்சி போச்சு. ரைட், பெரியாக்களுக்குமா? ரைட், அவ்வளோதான். மிச்சம் அசரத்தை திங்கிறது மிச்சம். ரைட் ரைட், உட்காருங்க உட்காருங்க. இதுக்கு தான் ஆரம்பத்திலேயே தரலண்ணா. ரைட், அடுத்தது நாங்கள் இதை பல வருஷங்களாக, கிட்டத்தட்ட 14-15 வருஷங்களாக இப்படி ப்ரோக்ராம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்படி நிகழ்ச்சி செய்கிறதுனால புதுசாக சூனியம் என்கிற ஒன்றே இல்லைங்கிற கூட்டம் என்ன சொல்லுதண்டா, நீங்கள் ஒரு காலத்தில் சூனியம் இல்லைன்னு சொன்னதானேன்னு சொல்கிறாங்க. எங்கேயுமே சூனியம் ஒன்று இல்லைன்னு நம்ம சொல்லலை. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கங்க. இந்த ப்ரோக்ராம்லேயும் சூனியம் எடுக்கிறோம் என்ற பேரில் உங்களை ஏமாத்துறாங்க என்று தான் சொன்னோமே தவிர சூனியம் என்கிற ஒரு சப்ஜெக்டே இல்லைன்னு நம்ம சொன்னோமா? சொல்லலை. 7 பெரும்பாவத்தில் ஒன்று சூனியம். ரசூலுல்லாஹ் என்ன இல்லைங்க, 7 பெரும்பாவத்தை தவிர்ந்து கொள்ளுங்க. என்ன? ஒன்று ஷிருக்கு, 2வது சூனியம். யாரும் போகாதீங்க, எஷா தொழல. சூனியம் 2வதாக சொல்கிறாங்க. எனவே சூனியம் என்கிற ஒன்று இல்லைன்னு நம்ம சொல்லலை. சூனியம் என்கிற ஒன்று இருக்குது, அதுக்கு ஒரு தாக்கம் இருக்குது. அப்படிங்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு உள்ள ஒவ்வொரு சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள் உட்பட எல்லாருக்குமே சூனியம், சுன்னத்துல் ஜமாத்தை சேர்ந்த எல்லா இமாம்களுமே சூனியம் என்று ஒன்று இருக்குது, அதுக்கு ஒரு தாக்கம் இருக்குது என்று தான் இருந்தாங்க. ஆனால் முஅ்தஸிலாக்கள் என்று சொல்லக்கூடிய பகுத்தறிவை ஹதீதுக்கு வஹீக்கு முதல் முற்படுத்தி மூளைக்கு படலாட்டி அதை ஏற்றுக்கொள்ள இயலான்னு சொன்னவங்க தான் சூனியம் என்கிற ஒன்று ஒரு ஆளுக்கு செய்ய முடியும், இங்கிருந்து எந்த சாதனமும் இல்லாமல் ஒரு ஆளை தாக்கம் செலுத்த முடியும் என்றால் இது இறைவன் செயல். அல்லாஹ் தானே ஒன்றும் இல்லாமல் ஒரு ஆளுக்கு தாக்கம் செலுத்த முடியும். நான் இங்கிருந்து ஏதாவது இசிம புதைக்க அவரு கொண்டு வருதண்டா இது இறைவன் செயல். அப்போ ஒரு ஆளுக்கு சூனியம் செய்ய முடியுமென்னு நம்பினா அவரை நீ அல்லாஹ்க்கு இணையாக்கிட்ட, எனவே அல்லாஹ்வை இணையாக்கினதுக்கு பின்னால தொழக்கூடாது என்று நம்பி பள்ளிவாசல்களில் ஜும்மா தொழாமல் தனித்தனி வீட்டுக்குள்ளே 4 பேர் 5 பேர் சேர்ந்து இப்போ ஜும்மா தொழ தொடங்கிட்டாங்க. அப்போ இதெல்லாம் சொன்ன ஹதீதுகளை சொன்ன இமாம் புகாரி, முஸ்லிம் உட்பட ரசூலுல்லாஹ்க்கு சூனியம் செஞ்சதை நம்பின முஷ்ரிக்கீங்கள் தான் அவங்க பார்வையில். அப்போ நமக்கு பின்னால் தொழக்கூடாதண்டா இந்த முஷ்ரிக்கீங்களுடைய ஹதீஸையும் எடுக்கக்கூடாமல் போய்த்திரும். எனவே ஹதீஸ் ஒன்றையுமே எடுக்க முடியாமல் குர்ஆனுக்குள்ளேயே உது செய்கிற முறை எப்படின்னு தவிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். அதில் நாங்கள் என்ன நம்பணும்டா, நாம் யாருமே சொல்லலை சூனியக்காரன் ஒருத்தனுக்கு முழுக்க முழுக்க அல்லாஹ் தஆலா அதிகாரத்தை கையில் கொடுத்திக்கான்னு சொல்லலை. அல்லாஹ் 2வது அத்தியாயம் 102வது வசனத்தில் சொல்கிறான், வமாஹும் பித்தாரீன பிஹி இல்லா பிஇذனில்லாஹ். இந்த சூனியத்தை அவர்கள் செஞ்சாலும் அல்லாஹ்ட நாட்டம் இல்லாமல் எதுவுமே பலிக்காதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் சூனியம் செஞ்சாலும் என்ன செய்யணும், இடை சாதனம் இல்லாமல் தான் அவர் செய்தாலும்
அப்படியே பலிச்சேன்னு சொன்னா தான் நம்ம ஷிர்க் வச்சுட்டோம். அல்லாஹ் நாடித்தான் பலிக்குது. அப்ப என்ன பிரச்சனை? தஜ்ஜால் வந்து அவனை நம்பினவனுக்கு எல்லாம் வசதி கூடுது, அது அல்லாஹ் நாடித்தானே கூடுது. தஜ்ஜாலுக்கு என்ன முடியும் அப்படி செய்ய? அண்ணா அவனை ஈமான் கொள்ளாம நிராகரித்தவர்களுக்கெல்லாம் வறுமை வருது, தஜ்ஜாலுக்கு எப்படி முடியும்? ஒண்ணும் இல்லாம எப்படி வறுமையை கொண்டு வர முடியும்? எனவே அல்லாஹ் நாடுறான். எனவே அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் சூனியத்துக்கு ஒரு தாக்கம் இருக்கும், இல்லைன்னு சொல்லல. அப்படி ஒரு தாக்கம் இருந்தாலும் நாங்க இந்த மந்திரவாதிக்கிட்டு ஓடணுமா? ஓடுறதில்ல. நாமளே துஆ இருக்குது, ஓதுவோம். அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். காலையில மாலையில 3 தடவை இந்த துஆவை ஓதினால் லம் யதுர்ருஹு ஷையுன், அவருக்கு எந்த கெடுதியும் பெறாதுன்ற ஹதீஸ் வருது. இதை ஓதுவோம். காலை மாலையில ஓதுற திக்ருகளை ஓதுவோம். எந்த குறிகாரன் சாத்திரக்காரன் போக தேவையில்லை, நாம சூனியத்திலிருந்து தப்பிக்கலாம். அதை தெளிவாக சொல்லிக்கிறேன். சுபஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.